எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாக தோற்றுவித்தாங்க அந்த அல்லாஹ்வுக்கு சொந்தமாக. இன்னும் நம்மை தன்னுடைய ஹபீபாகிய நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாக தோற்றுவித்தாங்க அந்த அல்லாஹ்வுக்கு எல்லாம். இன்னும் புனிதமிக்க இந்த ரமதானுடைய மாதத்தை நமக்கு அருள் புரிந்து இந்த மாதத்திலே நம்மை ஹயாத்தாக்கி வைத்து நோன்பு நோக்கவும் தராவீஹ் தொழுகவும் மற்றும் நல்வழக்கங்களை செய்யவும் நமக்கு ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் அருள் புரிந்த அல்லாஹ்வுக்கு எல்லாம். இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை தங்களுடைய கவனத்துக்கு புனித ரமதானுடைய சிறப்பை பற்றி ஒரு முக்கிய செய்தியை மட்டும் சுருக்கமாக சொல்லி இன்று இந்த பள்ளிவாசலில் உபன்யாசத்தை முடித்துக் கொண்டு நான் ஆசைப்படுகிறேன். அந்த முக்கிய பிரச்சனை என்ன? நண்பர்களே, தோழர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை பார்க்கும் பொழுது புனித ரமதானுடைய சிறப்புகளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தி இருக்கக்கூடிய பொன்மொழிகளை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நற்செயலுக்கும் நாம் நோக்கக்கூடிய நோன்புகளுக்கும் நாம் தொழுகக்கூடிய இந்த தராவீஹ் தொழுகைக்கும் நாம் குர்ஆன் ஓதுவதற்கும் திக்ர் செய்வதற்கும் தான தர்மங்களை செய்வதற்கும் ஆக நாம் செய்யக்கூடிய சுருங்க குழுமிடத்தில் நாம் செய்யக்கூடிய நற்செயல்களுக்கு உற்சாகம் ஊட்டக்கூடிய முறையில் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய புறத்தால் நமக்கு வெகுமதியாக அன்பளிப்பாக நமக்கு ஒரு அருள்கொடையாக எதை வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதன் பக்கமே உங்களுடைய கவனத்தை திருப்ப நான் ஆசைப்படுகிறேன். காரணம், அதுவே என்னுடைய உள்ளத்தில் இப்போ அலைமோதி கொண்டிருக்கிறது. அன்பர்களே, அந்த பிரச்சனை நான் சற்று தாமதம் ஆரம்பிக்கிறேன். இந்த புனித ரமதானுடைய சிறப்புகளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவாறாக பலவிதமாக எடுத்து நமக்கு ஓதி இருக்கிறார். காரணம், ரமதானுடைய மாதத்தை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே தெளிவுபடுத்தி கூறிவிட்டார். அதாவது இந்த புனித மாதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நீங்கள் மன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும், ரமதானுடைய மாதத்தில் ஹயாத்தாய் இருக்கக்கூடிய நீங்கள், உங்களில் ஹயாத்தாய் இருக்கக்கூடியவன், இந்த மாதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவன் நோன்பு நோக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா பொதுவாக முடிச்சு விட்டார் விஷயம். ஆக இந்த ஒரு ஆயத்தை போதுமானதாக இருக்கிறது. அப்ப ரமதானுடைய மாதத்தினுடைய நோன்பு ஃபர்து, அதை நீங்க நோற்றே ஆக வேண்டும், நோற்று ஆக வேண்டும் என்பதற்கு திருக்குர்ஆனுடைய இந்த வசனமே போதுமாக இருக்கிறது. இதுவும் போட்டான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்கள் மீது விதிக்கப்பட்டு இருக்கிறது என்று வேற ஒரு ஆயத்தை கொண்டு நோன்பு உங்கள் மீது நான் ஃபர்தாக்கி இருக்கிறேன் அதை தெரியப்படுத்திட்டாங்க. ஆக அன்பர்களே, தோழர்களே, நான் இன்றைக்கு உங்களுடைய கவனத்தை அதிகமாக திருப்ப விரும்புவதெல்லாம் நம்மளுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய கைவசம் இருக்கு. அல்லாஹ் தஆலா நம்மளுடைய உள்ளங்களை, நம்மளுடைய சிந்தனைகளை நாலா பக்கம் சிதறி போக விடாம இந்த ஏழை சொல்லக்கூடிய சொற்களை ஆழ்ந்து கேட்டு கல்பு காத கொண்டு கேட்டு அதை நல்ல விதமா நீங்க சிந்திக்க முற்படுவீர்கள். ஆனால் இன்ஷா அல்லாஹ், நான் பெருமையா சொல்ல இல்லை, உங்களுடைய முழு வயசுக்கு அது போதுமாய். இன்றைக்கு நான் சொல்ல பிரியப்படக்கூடிய சில வாசகங்களை நீங்க கவனமா கேட்டு சிந்தனைகளை வயல் வரப்புகள்ல வீடுகளுக்கு அங்கே செதற விடாம நீங்க கவனமா கேட்டா இன்ஷா அல்லாஹ் நீங்க வயசெல்லாம் முஸ்லீமாக வாழ்வதற்கு ஒரு போதுமான ஒரு கருவியாக ஆகும். நான் பெருமையா சொல்ல இன்ஷா அல்லாஹ் நீங்க விளங்குவீங்க. பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனுடைய அபிப்பிராயத்துக்கு, சாதாரண மக்களுடைய விருப்பத்துக்கு விரோதமான நன்கொடைகளை தான் அல்லாஹ்வுடைய புறத்தால் வாக்களித்திருக்கிறார். மனிதன் சுபாவத்துல, நேற்று கூட உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு அது வேற எங்கேயோ பள்ளியில சொன்ன ஞாபகம் இருக்கும். இந்த நன்மைகளை சேகரம் செய்யக்கூடிய மனிதன், நற்செயல்களை செய்து நன்மைகளை சம்பாதிக்கக்கூடியவன், எத்தனையோ பேர் இன்னைக்கு துரதிருஷ்டசாலிகள் துரதிருஷ்டவசமாக அந்த நன்மைகளை தேடுவதில் சோம்பல் செய்கிறான். அதாவது அதுல அலட்சியம் காட்டுகிறான். ஆனால் அதே மனிதன் பொருள் தேடக்கூடிய விஷயத்துல தன்னுடைய முழு கவனத்தையும் செலவு செய்கிறான்.
இது நமக்கு பிரத்யட்சமான ஒன்று. உதாரணமாக, எவ்வளவு கவலையுடனே ஒரு மனுஷன் தன்னுடைய தொழிலை செய்கிறான், விவசாயத்தை செய்கிறான் அல்லது உத்தியோகத்தை செய்கிறான், இதை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். காரணம் என்ன? பொருள் தேவை அவனுக்கு விளங்குகிறது. அதாவது பொருள் இல்லாதவன், பணம் இல்லாதவனை பிணம் என்று சொல்லுகிறார்கள் உலகத்தில் மக்கள் பழமொழியுது. அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும் பொருள் தேவைப்படுது. அந்த பொருள் ஈட்டக்கூடிய முறையில மனுஷன் பாடுபடுப்படுது. அவனுக்கு யாருமே புத்தி புகட்ட வேண்டியது, யாரும் அவனுக்கு நல்லுரைகளை சொல்ல வேண்டியது. அவனவனுக்கு வயது வந்தவுடனே, பொருளுடைய தேவை வந்தவுடனே பொருள் திரட்ட மனுஷன் தானாகவே முற்பட்டு விடுகிறான். அதுல அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிரமங்கள், அதில் அவன் காட்டக்கூடிய பிரயாசம், கடமையாக்கின நல்வணக்கங்களுக்கும் கூலியாக துனியாவை எதிர்பார்க்கும். பாருங்க, என்னுடைய வாசகங்களுக்கு நான் பொறுப்பாளி, நீங்க நல்லா கவனிக்கணும். இப்ப நம்மளுடைய உள்ளங்கள்ல என்ன வந்துருச்சு தெரியுங்களா? தொழுதாலும் அதுக்கு கூலி காசு கிடைக்கும், நோம்பு வச்சாலும் அதுக்கு கூலி காசு பணம் கிடைக்கும். தராவிய தொழுகை இந்த 20 அல்ல இன்னும் 20 ரக்காத்து சேர்த்து சொன்னாலும் தொழுதுகிறோம். இதுக்கு பகரமா ஏதாவது 100-50 காசு கொடுக்கணும். ஆகவே நற்செயல்களுக்கு பகரமாக மனிதன் காசை எதிர்பார்க்கிறான். நண்பர்களே, இந்த கெட்ட சீட்டு என்னைக்கு முளைச்சிட்டு தலைமை ஜாகுவ மால் என்று சொல்லுவாங்க சூஃபியாக்கள். அதாவது மனிதனில 2 துர்க்குணங்கள் முளைச்சிட்டால் அதற்கு பிறகு அவனில இஹ்லாஸ் என்றக்கூடிய தூய எண்ணம் இருக்க முடியாது. அது என்ன 2? ஒன்று, நன்மதிப்பை தேடுவது. அதாவது என்னுடைய இந்த வாழ்வுக்கு உங்களிடத்துல நான் கூலி தேடையில மதிப்பை தேடுறது ஒரு கெட்ட பழக்கம். மக்கள் என்ன பெரிய பண்டிதர் என்று சொல்லட்டும், அறிஞர் என்று சொல்லட்டும், பெரிய அல்லாமா என்று சொல்லட்டும், அழகாக வாழ சொல்றார் என்று சொல்லட்டும், என்று உங்களுடைய நன்மதிப்பை தேடும். காசு உங்கள்கிட்ட எதிர்பார்க்க இல்லை, நன்மதிப்பை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம். ஆக 2 வஸ்துக்கள் இருக்கு. மனிதனுடைய இஹ்லாஸ் தூய்மையை இதை அழித்து விடுகிறது. 2 ஒன்று என்னங்க? தலப ரியாசத், மக்களுக்கு மத்தியில பதவி பட்டங்களை தேடுவது. 2வது துர்க்குணம் என்ன? தான் செய்யக்கூடிய மார்க்க சன்மார்க்க நற்காரியங்களுக்கும் பகரமாக இந்த துனியாவுடைய பலனை எதிர்பார்க்க. நண்பர்களே, இந்த துனியாவை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா காஃபிர்களுக்கு கொடுக்கிறான், நமக்கு கொடுக்க மாட்டானா? காஃபிர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். ஹதீஸ் ஷரீஃபில் வருது, இந்த துனியாவை படைத்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் இந்த துனியா பக்கத்துல அல்லாஹ் கவனம் செலுத்தினதே இல்லையா? அந்த துனியாவை அல்லாஹ் திரும்பி பார்த்ததே இல்லையா? அவ்வளவு வெறுப்பு இருக்கு அல்லாஹ்வுக்கு துனியா. இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, கொசுவனுடைய இறக்கை இருக்கு, கொசுவனுடைய சிறகு, அதன் அளவுக்கு இந்த துனியாவுக்கு ஒரு மதிப்பு அல்லாஹ் இடத்துல இருந்திருந்தால், இந்த துனியாவுடைய பொருள்களை அல்லாஹ் மதிச்சிருந்தா, காஃபிர்களுக்கு இந்த துனியாவில் ஒரு மெடல் பச்சை தண்ணி கூட அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டான். இந்த துனியாவுக்கு அல்லாஹ் இடத்துல மதிப்பு இருந்தா, கொசுவனுடைய இறக்கை அளவுக்கு சிறகு அளவுக்கு அல்லாஹ் இந்த துனியாவை மதிச்சிருந்தா, காஃபிர்களுக்கு அல்லாஹ் மெடல் பச்சை தண்ணீரை கொடுத்திருக்க மாட்டான் என்று சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்ன தெரிஞ்சுச்சுங்க? இந்த துனியாவுக்கு அல்லாஹ் இடத்துல மதிப்பே இல்லை. மதிப்புள்ளது ஒன்று இருந்தால் அது ஆகிரத்து மறுமை தான் அல்லாஹ் இடத்துல மதிப்பு வாய்ந்தது. அன்பர்களே, ஆனால் நம்மளுடைய நசீபு கேட்ட தன்மை, ஷைத்தானுடைய கஷ்ட உஷாட்டங்கள், சகவாச தோஷங்களால நாம் என்ன ஆயிட்டோம் என்று கேட்டா, சன்மார்க்கத்தில் வற்புறுத்தப்பட்ட சன்மார்க்கத்தில் கொடுக்கப்பட்ட நற்காரியங்களின் நன்மைகளை செய்யும் பொழுதும் அதற்கு பகரமாக பிரதிபலனாக நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? துனியா கிடைக்கணும். தொழுதோம் பரக்கத்து வரணும், நோம்பு வச்சோம் காசு கிடைக்கணும், தராவிய தொழுதோம் அதுக்கு கொஞ்சம் துனியா கிடைக்கணும். ஆக அன்பர்களே, யஹ்யா பஸ்தோ முஹாபஸ்தோ ஜுனு இது இருக்கு, இது வெறும் பைத்தியத்தை போதும். பாருங்க, நல்லா சிந்தனையில வைங்க. துனியாவுக்காக, துனியாவுடைய காரியங்களுக்காக மார்க்க அனுஷ்டானங்களை செயல்படாதீர்கள். ஏன்? இந்த மார்க்க அனுஷ்டானங்கள் ஒரு பெரிய உயர்ந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டது. அப்ப துனியாவை அல்லாஹ் கொடுக்க மாட்டான்னு நான் சொல்ல நண்பர்களே, தொழுகக்கூடியவனுக்கு அல்லாஹ் ரொம்ப மரியாதை செய்வாங்க. ஏன்? ஐந்தாலும் பள்ளிக்கு வரக்கூடியவனை அல்லாஹ் பட்டினியா போட மாட்டான். இது யாவது அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சில வேளைகளில் சொல்லுவார்கள், முறையிடுவார்கள், அண்ணன் நபி அவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலே, இன்றைக்கு வீட்டிலே ஒண்ணும் இல்லையே, பரக்கத்தாயிருக்கு, அல்லாஹ் தவிர ஒண்ணும் இல்லை, உணவு வஜீபனங்கள் ஒன்றும் இல்லை என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், எனக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய உத்தரவு, எனக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை, உங்களை தொழுக சொல்லி ஏவ சொல்லி அல்லாஹ் இன்னைக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். வாங்குற அஹலக பிஸ்ஸலா, உங்களுடைய குடும்பத்தினர்களை நீங்கள் தொழுகும்படியாக ஏவுங்கள். வஸ்தபிர் அலைஹா, நபியே ஹபீபே நீங்களும் அதன் பேரில் தரிமானாக இருங்கள். லா நஸாலுக ரிஸ்கன், உங்களிடத்துல நான் ஏனும் கேட்க இல்லை, நஹ்னு நர்சுகுக, நான் உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா வாக்களித்திருக்கிறான். ஆகவே ஆயிஷாவே, நீங்க தொழுது கொள்ளுங்க, அல்லாஹ் ஏனும் கொடுப்பார் என்று சொன்னார். அதனால அன்பர்களே,
நிச்சயமாக நான் சொல்றேன், உதாரணமாக சொன்னாலும் சிந்திச்சு பாருங்க. உங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக வரக்கூடிய ஒருவனுக்கு நீங்கள் உணவளிக்கிறீர்கள். உங்கள் வீட்டுக்கு விருந்தாளியா வரக்கூடிய ஒருவனுக்கு உணவு கொடுக்குறீங்க. ஆனா உணவு கொடுக்க வசதி இல்ல, கடையில சாய வாங்கி கொடுப்பேன், கெட்ட கேடு. அதுவும் இல்லைன்னு சொன்ன பச்சை தண்ணி கொடுப்பேன், வெத்தலை பாக்கு கொடுப்பேன். ஆக அவனை வெறும் மனிதனாக அனுப்பி வெட்கப்படுறேன். ஏன் நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளி நாங்க வெறுங்கையா எப்படி அனுப்புறது? அவனுக்கு எதுவும் கொடுக்காம எப்படி அனுப்புவது? வெக்கப்படுறமா இல்லைங்களா? வெக்கப்படுறான் அன்பர்களே. என்ன நெஞ்சில கை வச்சு பாருங்க. எந்த அடியா அல்லாவுடைய அழைப்பின் பேரில் அல்லாவுடைய உத்தரவுக்காக ஐங்காலம் ஓடோடி அவனுடைய வீட்டுக்கு வருவானோ அவனை அல்லாஹ் பட்டினியா போடுறான்னு சொன்னா அதை நான் நம்பவே மாட்டேன். ஆனால் இன்றைக்கு தொழுதும் சிலருக்கு பரக்கத்து வர இல்லை என்று சொன்னால் அவனுடைய தொழுகையை சரியில்லைன்னு அர்த்தம். அந்த தொழுகை சரியில்லாத நிலையில இருக்கு, அலங்கோல நிலையில இருக்கு. நாம தொழுகிறது நமக்கு நம்ம கண்டு வெளிச்சோம். ஓதும் நிரப்பம் இல்லை, நிலை நிரப்பம் இல்லை, ருக்கு சுஜூது நிரப்பம் இல்லை, தொழுகையில் ஓதக்கூடிய வசனங்களில கவனம் இல்லை. அன்பர்களே, அல்லாஹ்வுக்கு அந்த ஷானஹு தஆலா தன்னுடைய சமூகத்துக்கு அடியார்களை ஐந்தாலும் அழைத்து நீங்க தொழுது கொள்ளுங்கோ என்று சொன்ன அந்த ரப்பு உங்களை பட்னியா போடுவான் என்று சொல்லி உங்களுடைய உள்ளங்களில் ஒரு வஸ்வாஸ் உஷாட்டங்கள் இருந்தால் நிச்சயமாக அது இருக்குங்களே, அது ரொம்ப வெட்கப்படத்தக்க செயல், கவலைப்படத்தக்க ஒரு செயலாகும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படி தன் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை பட்டினி போடக்கூடியவன் அல்ல. சரித்திரம் சான்றாக, சரித்திரம் சாட்சியாக இருக்கிறது. எத்தனையோ மக்கள் வறுமையிலே இல்லாத நேரங்களிலே, வீடு காலியாயிருக்கிற நேரங்களிலே தொழுது தொழுது அல்லாஹ் இடத்துல உணவு தேடி இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா கொடுத்தே இருக்கிறார். ஒரு சஹாபியுடைய சம்பவம் சொல்ல கேளுங்க. ஹஜ்ரத் நுஅமான் பின் பஷீர் என்று நினைக்கிறேன். அவர்கள் வீட்டிலே வறுமை அதிகமாக இருந்துச்சு, உணவு இல்லாம இருந்துச்சு. அவர்களுடைய மனைவி சொன்னாங்க, நீங்க வெளியில போய் ஏதாவது பொருள் தேடி கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அவர் வேலை கூலி வேலை செய்யலாம் என்று வெளியில புறப்பட்டார். கூலிக்காக ஆள்கள் நிற்கக்கூடிய இடத்துல போய் நின்றார். கூலிக்கு ஆள் நிக்கிற இடத்துல போய் நின்றார். யாரும் அவர் கூலிக்கு அழைக்க, யாரும் வேலைக்கு அழைக்க இல்லாத. அப்ப அவர் பார்த்தார், அல்லாவுக்கு வேலை செய்வோமே, அல்லாவுக்கு தொண்டு செய்வோம், அல்லாவுக்கு ஊழியம் செய்வோம். மனிதனுக்கு ஊழியம் செய்ய இல்லை, மனிதனை விட நன்றி உள்ளவன் அல்லாஹ். அல்லாஹ் தஆலா ஷக்கூருன் ஹலீம், ரொம்ப நன்றி அறிதல் உள்ளவன் அல்லாஹ். மனிதனாக நன்றி கேட்டவனா இருப்பான். என்ன வேலை செஞ்ச, அலங்கோலமா செஞ்ச, ஒழுங்கா செய்த என்று சார்பு போக்கு சொல்லி கூலியை குறைப்பான். அல்லாஹ் தஆலா நன்றி அறிதல் உள்ளவன், அவனுக்கு ஊழியம் செய்வோன்னு செஞ்சார். அவர் அங்கே ஒரு பள்ளியை பிடிச்சாரு, தொழுவ ஆரம்பிச்சார். தொழுது அல்லாஹ் இடத்துல துவா கேட்டாங்க. இங்க அவருடைய மனைவி போன ஆம்பளை ஏதாவது கொண்டு வருவாரு, சம்பாதிச்சு கொண்டு கோதுமையை கொண்டு வந்தால் திரித்து ரொட்டி சுட்டு அதை நாம் சாப்பிடலாம் என்று சொல்லி அவங்க திருகையை தொடச்சு போட்டு வச்சிருக்காங்க. திருகை இருக்குங்களே, அதை தொடச்சு கெடுத்து ரெடியா வச்சிருக்காங்க. வச்சுக்கிட்டு அந்த சீதையை தானும் தக்பீர் கட்டி தொழுக ஆரம்பிச்சிருக்காங்க. தொழுது அல்லாஹ் இடத்துல துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் ஒன்ன நாங்க ரப்பில் ஆலமீன் என்று சொல்றோம். ஒவ்வொரு ரக்காத்திலையும் கை கட்டி நின்று ரப்பில் ஆலமீன், சர்வ கோடி ஜீவராசிகளுக்கு ஒன்னை ரப்பு என்று சொல்றோம். எனக்கும் எங்க புருஷனுக்கும் எங்க பிள்ளைகளுக்கும் ரப்பு நீதானே அல்லாஹ், நீ கவனம் அளிக்காவிட்டால் எங்க கதி எப்படி ஆகும் என்று அவர்கள் மனமுருக அல்லாஹ் இடத்துல பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ் இடத்துல துவா கேட்டாங்க. அங்கே பள்ளிவாசலுக்கு போய் தொழுத அந்த மனுஷன் அவரும் தொழுது அல்லாஹ் இடத்துல கெஞ்சினார், யா அல்லாஹ் எங்களுக்கு இறங்கும் நீ கொடு, வேலைக்கு போன வேலையும் கிடைக்கல, உன்னுடைய குதிரத்தை கொண்டு ரிஸ்க் கொண்டு கேட்டார். அவர் தான் தொழுது முடிச்சு விட்டு துவாவை கேட்டுவிட்டு வீட்டுக்கு வந்தார். அவர் வீட்டுக்கு வந்தால் இங்கே அடுப்பு பத்த வைக்கப்பட்டிருக்கு, அடுப்பு எரியுது, ரொட்டி சுடப்பட்டிருக்கு. மக்கள் எல்லாம் ரொட்டியை வீட்டு சாப்பிட்டு கொண்டு சந்தோஷமாக பிள்ளைகள் எல்லாம் விளையாடி கொண்டு இருந்தார்கள். அதை பார்த்து அவர் தன்னுடைய மனைவி இடத்துல கேட்டார், இது என்ன ஆச்சரியமா இருக்கு, எங்க இருந்து ரிஸ்க் வந்துச்சு, யார் அனுப்பிச்சா என்னான்னு கேட்டார். அதுக்கு அந்த பெண்மணி அழைச்சிக்கிட்டு போய் புருஷனை இதோ இந்த திருகையை பாருங்கன்னு சொன்னாங்க. என்ன அங்கே சம்பவம் நடக்குதுன்னு கேட்டா, அந்த போடப்பட்ட திருகை அல்லாஹ்வுடைய வீட்டுல மெம்பர்ல உட்கார்ந்து ஈமானுடைய பேச்சு சொல்லும் போது வசுவாசம் வரப்படும். கல்வில வசுவாசம் வந்தா ஈமான்ல குறவு இருக்குன்னு அர்த்தம், அதாவது சைத்தான் கூடவே இருக்கிறான்னு அர்த்தம். அதனால ஈமானுடைய பேச்சை உள்ள உட்கார விட மாட்டேங்கிறான். இப்ப அந்த பெண்மணி என்ன பாக்குறாங்க, போன சஹாபி என்ன பாக்குறார், அந்த திருகை போடப்பட்ட திருகை தானாக சுத்தி கொண்டே இருக்கிறது. அதுல ஏதோ ஒரு கை மர்மமான ரகசியமான மர்மமான கை கோதுமை அள்ளி உள்ள போட்டுக்கிட்டே இருக்கு. ஆக திருகையில இருந்து மாவு வெளியில கொட்டிக்கிட்டே இருக்கு. அந்த பெண்மணி மாவை குழைத்து ரொட்டிகளை சுட்டு மக்களுக்கு பசியாக்கி கொண்டு இருந்தாங்க. இந்த ஆச்சரியத்தை அந்த சஹாபி பார்த்தார். ரொம்ப நேரம் பார்த்தார், அவருக்கு ஆச்சரியம் தாங்கல. ஆமா, இதுல யாரு கோதுமை போடுறா, எங்க இருந்து மாவு வருது, ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி திருகையில ரெண்டு தட்டு இல்லைங்களா, ஒண்ணு கீழே ஒரு கல்லு மேல ஒரு கல்லு, மேல இருக்கிற கல்லை அப்படி தூக்கி பார்த்துக்கிட்டு வச்சாரு, மாவு வர்றது ரெண்டு போச்சு. ஏன்னா அல்லாவுடைய குதிரத்துல கொஞ்சம் சந்தேகப்பட்டார், குதிரத்து ரெண்டு போச்சு. ஏன்னா அல்லாவுடைய குதிரத்து கொண்டு மாவு வந்துகிட்டு இருந்தது, ஆச்சரியப்பட்டார். எப்படியப்பா இது தானாக மாவு வருது, இது என்ன ரகசியம்,
மேல திருகையை தூக்கி பார்த்து வச்சார்கள், நாவும் நின்று போச்சு. மறுநாள் அந்த சம்பவத்தை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாயகமே, நேற்று எங்க வீட்டுல ரொம்ப வறுமை இருந்துச்சு, பசி கொடுமை இருந்துச்சு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இப்படி ஆச்சரியமாக எங்களுக்கு மாவு கொடுத்தான். திருகை தானாக சுழந்து கொண்டு இருந்தது, அதிலிருந்து மாவு கொட்டி கொண்டே இருந்துச்சு. இந்த ஆச்சரியத்தை பார்த்துவிட்டு நான் எப்படி வருதுன்னு சொல்லி எடுத்து பார்த்துவிட்டு வச்சேன், அது நின்று விட்டது என்று சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய குதிரத்தில் ஆச்சரியப்பட்டு அதை எடுத்து பார்க்காம விட்டிருந்தால் கியாம நாள் வரைக்கும் அந்த திருகை சுத்தி கொண்டே இருந்திருக்கும். மக்கள் அந்த மாவை அனுபவித்துக் கொண்டு மாவை எடுத்து மக்கள் பயன்படுத்தி இருப்பார்கள் என்று சொன்னாங்க. அன்பர்களே, இது ஈமான், இது இஸ்லாம். ஆனா நீ தொழுது விட்டு சொல்ற, தொழுதா சரியா போச்சா? தொழுதா அந்த கூரையை பொத்துக்கிட்டு போடுவான் ஆண்டவன், தொழுதுகிட்டே இருந்து அல்லாஹ் கொடுத்துருவானா? அன்பர்களே, இப்ப ரொம்ப பேர் ஈமான்ல விலகியும் வந்திருக்கு. என்ன விலகியும் வந்திருக்கு? நம்மளுடைய கையை கால ஆட்டுறதுலதான் காரியம் நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கையை கால ஆட்டும்போது வேண்டாம் என்று சொல்ல இல்லை. ஏன்னா துனியா ஆலமே அஸ்பா, துனியா காரண உலகம். இந்த காரண உலகத்துல ஏதாகிலும் செய்யுங்க, விவசாயம் செய்யுங்க, வியாபாரம் செய்யுங்க, ஏதாகிலும் உத்தியோகம் செய்யுங்க, வேண்டாம் என்று சன்மார்க்கம் தடுக்க இல்லை. ஏன்? உனக்கு அல்லாஹ்வுடைய ஸாத்துல நம்பிக்கை குறைவு இருக்கிறதுனால ஏதாகிலும் ஒரு காரணம் இருந்தா தான் நம்பிக்கை இருக்கும். நம்மளுடைய ஈமான் எப்படி தெரியுங்களா? பத்தாயத்தை தட்டி தட்டி பார்க்கலாம். மேல 2 உரை காலியா இருக்கு, சைத்தான் உள்ள குழப்பத்தை போடணும். இன்னும் அடுத்த நெல்லு வர்றதுக்கு மாசம் 10 இருக்கு, மேல இப்பவே 2 உரை காலியா இருக்கு. சொச்ச மாசம் எப்படி போகும்? அன்பர்களே, அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் ஹயாத்தா இருக்கிறான். அவன் கூவி கூவி அழைத்துக் கொண்டு இருக்கிறான். அழியாது என்ன பூமியில குனிஞ்சு பாக்குற, உன்னுடைய ரிஸ்க் வானத்துல வச்சிருக்கிறேன். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வானத்துல இருக்கு. அதனாலதான் ஹைவானுடைய வாயை கீழ் நோக்கி வச்சாங்க. ஆடு மாடு மிருகங்களுடைய வாயை பாருங்க, பூமியை பார்த்துக்கிட்டே இருக்கான். அன்பர்களே, மனிதனுடைய முகத்தை மேல் நோக்கி வச்சாங்க. ஏன்? இவன் உணவு தேவை வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, முகத்தை மேல பாக்குறான். நீ கொடுக்கலடா எங்க கதி எப்படி அல்ல மேல பாக்குற சுபாவம் மனுஷனுக்குங்க. ஏன் நம்ம ரிஸ்க் எங்க இருக்கு? வானத்துல இருக்கிற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லுகிறான். அன்பர்களே, அந்த இடத்துல வாங்குற முறை தெரியாம நாம் தடுமாறி கொண்டே இருக்கிறோம். அதாவது செஞ்சா 2 பேர் ஒரு வேலை செய்யறான். சில பேர் என்ன செய்யறான்? அதுவும் முறையோட செஞ்சா அல்லாஹ் கட்டாயமா கொடுப்பான். ஒரு முறை என்ன இருக்குங்க? தவக்குல் தர்க்கே அஸ்பாப், அதாவது காரணங்களை எல்லாம் விட்டொழித்து விடுவார். கடையை வைக்கிறதில்லை, வியாபாரம் செய்யறதில்லை, விவசாயம் செய்யறதில்லை, உத்தியோகம் செய்யறதில்லை, அல்லாஹ் கொடுத்தா திக்கிறது இல்ல, பட்டினியா கிடக்கிறது. இது மார்க்கத்துல ஜாயிஸ் கூடாது என்ற ஒரு சட்டம் இருக்கு. ஏன்? அஸஹாபே சுஃபாக்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளியுடைய திண்ணையிலே சற்றேறக்கூடிய 70 சஹாபாக்கள் எந்த விதமான தொழிலும் செய்யாம அண்ணல் நபி அவர்களுடைய வாயால் வரக்கூடிய பொன்மொழிகளை மனனம் செய்து கொண்டிருந்தார்கள். ஓதுற பிள்ளைகள் சஹாபாக்கள், அந்த மகான்கள், அவர்களுக்கு எந்த தொழிலும் கிடையாது. சஹாபாக்கள் தங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் பேரிச்ச கனிகளையும் கொண்டாந்து குலைகளை கட்டி தொங்க விட்டு விடுவார்கள். அதை பசித்தவர்கள் சாப்பிட்டுக் கொள்வார்கள். அண்ணல் நபி அவர்களுக்கு ஏதாவது வீட்டுக்கு உணவு வந்தால் அதை அந்த திண்ணைவாசிகளுக்கு சஹாபா சுப்பாவுக்கு முற்படுத்துவார்கள், சாப்பிட்டுக் கொள்வார்கள். இல்லாத நேரங்களில் அவர்கள் பொறுமையோடு இருப்பார்கள். அந்த விதமாக இருப்பதை மார்க்கம் தடுக்கவில்லை. உனக்கு அல்லாஹ்வுடைய ஸாத்துல நம்பிக்கை குறைவு இருக்கிறதுனால நீ ஏதாயும் தொழில் செய்து கொள் என்று மகன்கள் வற்புறுத்தி இருக்கிறார். கசபு ஏதாவது செய், வியாபாரம் செய், உத்தியோகம் செய், விவசாயம் செய், ஏதாயும் செய்து கொண்டே இரு. அல்லாஹ் ரசூல் தடுக்கவில்லை. ஆனால் அன்பர்களே, நீ எதை செய்தாலும் அந்த உன்னுடைய தொழிலை கொண்டு உணவளிக்கக்கூடியவன் அல்லாஹ் என்கிற ஈமான வச்சு செய். ஆனா நீ என்ன செய்யற? 1 லட்சம் ரூபாய் அல்லாஹ் கொடுத்தா அதுல ஒரு கடையை வச்ச உடனே அல்லாஹ் அன்னைக்கே கைவிட்டுற. கடை திறக்கிற அன்னைக்கே தொழுகை கிடையாது. அவன் என்ன நினைக்கிறான்? 1 லட்சம் ரூபாய்க்கு தொழில் வச்சிருக்கிற, இனிமே எனக்கு என்னதுக்கு அல்லாஹ் டைம் நவுதுபில்லா நாங்களே கூப்பிடுறேன். நான் சொல்றேன் இல்ல, மனித சுபாவத்தை சொல்றேன். இவ்வளவு பெரிய கடை இருக்கு, இதை கொண்டு சம்பாதிச்சு பொழைச்சுக்குவேன். அல்லாஹ் எல்லாத்துக்கிட்ட அன்னைக்கே அல்லாஹ் கைவிடுறான். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவ்வளவு 1 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு போட்டுக்கிட்டு ஈ ஓட்டுற மாதிரி ஆள் வச்சிருக்கான். உட்காந்துக்கிட்டு ஈ ஓட்டிக்கிட்டே உட்காந்து இருக்கிற சரக்கு பார்த்துக்கிட்டே உட்காந்து இருக்கான். அப்ப என்ன ஆகுதுங்க? காரணங்கள் கிடைத்த உடனே, அஸ்பாப் கிடைத்த உடனே, முஸப்பிபுல் அஸ்பாப் ஆகிய இந்த காரணத்தை கொண்டு இரணம் அளிக்கக்கூடிய அல்லாஹ் கைவிட்டுறான். அன்பர்களே, மதராஸ்ல மீர்ஷா பேட்டையில நான் தபலீக் செய்து கொண்டிருக்கிற காலத்துல ஒரு சிறு வாலிபன் வெத்தலைப்பாக்கு கடை வச்சிருந்தார். வெத்தலைப்பாக்கு கடை வச்சிருந்தாங்க. அதுக்காலம் ஜமாத்தோட தொழுகிறவன் ஃபஜர் தொழுகைக்கு திடீர்னு வரல, ஃபஜர் தொழுகைக்கு வரல. அவனை நான் சந்திச்சு, ஏன்பா நல்லா தொழுதுகிட்டு இருந்தே ஃபஜருக்கு வர்றதில்லை, இப்ப என்ன காரணம்னு கேட்டேன். அவன் என்ன சொன்னா, என்ன செய்யறது அதற்கு இந்த வயிறு ஒண்ணு இருக்கேன். நான் சொன்ன உனக்கு மட்டுமா இருக்கு? மாட்டுக்கு தான் இருக்கு, ஹைவானுக்கு எல்லா நாய்க்கும் இருக்கு, வயிறுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு, உனக்கு மட்டும்தான் இருக்கு. ஆச்சரியம் எனக்கு வயிறு இருக்கிறது இல்ல, வயிறு கொடுத்துருக்கான். என்ன செய்யறது அதற்கு? அந்த காலையில ஃபஜருக்கு ஜமாத்து நடக்கிற நேரத்துல தான் ரொம்ப பேர் சுருட்டுக்கு எடுத்து சொல்லப்படுறான். அந்த நேரத்துல அங்கேயே வெளியே தெருவு போறதெல்லாம்
சுருட்டு பீடி வாங்க வர்றான். அந்த நேரத்துல நான் தொழுவ போயிட்டா வியாபாரம் அடுத்த கடைக்கு போயிடுது. அதனால நான் ஃபஜ்ர் தொழுகையை விட்டுவிட்டு வியாபாரத்தை பார்த்தேன்னு சொன்னான். ஆனா அநியாயக்கார பையில ஃபஜ்ர் தொழுகையை விட்டு நீ வியாபாரம் செஞ்சியே எவ்வளவு தான் வித்துச்சு அந்த நேரத்துல கேட்டேன். அந்த நேரத்துல 3.5 நாள் விற்கிறேன். அல்லாஹ் அக்பர். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எவ்வளவு சுருட்டு வித்துச்சா? 3.5 இடம். ஏன்னா அந்த காலத்துல இந்த ரூபானா இருந்துச்சு, அந்த காலத்து பேச்சு சொல்லணும். 3 அணாவுக்கு சுருட்டு வித்தான் ஃபஜ்ர் தொழுகை விட்டு. அதுல எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு? 2 பைசா கிடைச்சிருக்கு. அந்த 192 தம்படி இருந்துச்சு. அந்த தம்படியுடைய காலத்துல 2 தம்படி, அது 3 தம்படி நின்று இருக்கு அவனுக்கு. அப்ப அவன் ஈமான் எந்த அளவுக்கு வந்துச்சு? நாம கடையை வச்சு கடையை திறந்து பொழைச்சுக்கணுமே தவிர அல்லாஹ் நம்பிக்கிட்டு இருந்தா எப்படி முடியும்? ஃபஜ்ர் தொழுகை விட்டா 3 பைசா காசுக்கான் விளங்குச்சுங்களா? அந்த மாதிரி ஒரு அல்ப புத்தி நம்மள வந்துருச்சுங்க. சைத்தான் நம்மள அந்த மாதிரி உஷாட்டங்களை போட்டு அட பள்ளியாச்சலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா நோம்பு வச்சிருந்தா சரியா போச்சா? இப்ப அந்த மாதிரி ஒருத்தனை கெடுக்கிறான். தகப்பன் பிள்ளைய கெடுக்கிறான், பிள்ளை தகப்பனை கெடுக்கிறான், புருஷ பெஞ்சாதியை கெடுக்கிறான். அல்லாஹ்வுக்காக கருணை காட்டுங்க நண்பர்களே. அஸ்பாப் இருக்குங்களே, காரணங்கள் இருக்க. இது ஒரு வலை மாதிரிக்கு கடை இருக்கு, அது ஒரு வலை. செம்படவன் வலை எடுத்துட்டு போறான ரிஸ்க் தேடுறதுக்கு, சம்பாதிக்க போறான நண்பர்களே. அவன் சம்பாதிக்க போகும் பொழுது வலையில மீனை மாட்டிக்கிட்டா போறான். இல்லைங்க, வெறும் வலையை தான் தூக்கிட்டு போறான். போய் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி வலைய வீசுறான் இல்லைங்களா? அந்த வலை இறங்கும் பொழுது அவனுக்கு ரிஸ்க் அல்லாஹ் கொடுக்க நாடி இருப்பானே. ஆனால் அந்த வலை இறங்குது பாருங்க, அந்த வலைக்கு வெளியில மேயக்கூடிய மீனை மலைகள் உள்ள தள்ளி விட்டுறாங்க, மலைக்குள்ளால தள்ளி விட்டுருவாங்க. அவனை வெறும் ஆள ஆக்கணும், தரித்திரத்துல போடணும் அல்லாஹ் நாடி இருந்தா அந்த வலை இறங்குற இடத்துல உள்ள இருக்கிற மீனையும் மலைக்கு வெளியில தோத்து விட்டுவாங்க. விளங்குதுங்களா? ரிஸ்க் கொடுக்கறது அல்லாஹ் கையில இருக்கு, வலையில இல்ல. அல்லாஹ் தஆலா வலை இருக்கு, அது உன்னுடைய சேவை. நீ கொண்டு போய் அதை வீசு. உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட, உனக்கு அழகப்பட்ட, உனக்காக எழுதப்பட்ட ரிஸ்க் கட்டாயமாக அந்த வலை மூலியமாக அல்லாஹ் கொடுப்பார். அப்போ செம்படவனுக்கு வலை எப்படி இருக்கோ அதே விதமாக நமக்கு நம்ம விவசாயமும் வலை தான், நாம வச்சிருக்கிற கடையும் ஒரு வலை தான். அல்லாஹ் நாடுவானே. ஆனால் எராக்கியுடைய கழுத்துல மலாயத்து மலர சாட்டி அவன் பெரடியில கழுத்தா கொடுத்து கொண்டாந்து உன் கடையில நிறுத்துவான். ஏன்? ஓ ஈமான் அல்லாஹ்வின் பேர்ல இருக்கு, கடையில இல்ல. நீ அல்லாஹ்வை பார்த்துக்கிட்டே இருக்கிற, அல்லாஹ்வை பார்க்க மாட்டேங்கிற. நண்பர்களே, நம்மகிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்கள். இப்போ காலையில கடை திறந்தானே இல்லையா, ஃபஜ்ர் தொழுவாவே திறந்து விட்டான். தொடர்ந்து 2 மணி நேரம் கடை ஆனவங்க கண்ணாவை எடுத்து பாக்குறது, மூஞ்சிய கால் நாய்க்கு பெருசு வச்சுட்டு வரவங்க எல்லாம் சிரிச்சிருக்கு. வீட்டுல இருந்து அந்த நேரத்தில் ஏதாச்சும் உப்பு புளி மூலம் காசு கேட்டு வந்துச்சு, அவர்களை கடிக்கிறது. என்ன கல்லாவத காசு? ஏன்டா அதை பாக்குற? நீ உனக்கு அதை பாக்குற வேலையா தான் இருக்கு. சமாய் ரிஸ்குக்கும் ஒரு ரிஸ்க் வாரத்துல இருக்கு, அல்லாஹ் இடத்துல இருக்கு. கல்லாவில் உட்கார்ந்து இருக்கிற நீ அல்லாஹ் இன்றைக்கு நீ கிராக்கி அனுப்பலன்னா எங்க எது எப்படி ஆகா? ஏதோ நீ முதலீடு கொடுத்த ரப்பே, 1000 2000 கொடுத்து நான் அதுல சரக்கு வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு ரப்பே, கிராக்கிகளை அனுப்பாங்க என்று உன்னுடைய ஈமான் அல்லாஹ்வின் பேர்ல இருந்தா கிராக்கிகள் சரியா அவன் கடைக்கு வருவாங்க. கட்டாயமாக அவன் பல கடைக்கு போவான், சரக்கு வாங்க அவனுக்கு பிரியம் வராது. அவன் மனசு எப்படியோ மாத்துவான். அல்லாஹ் கடைசியாக உன் கடைக்கு வரும்படியா செய்வான். உன்கிட்ட சரக்கு வாங்கினா தான் அவன் மனசுல நிம்மதி வரும். நண்பர்களே, ஏற்பாடு எல்லாம் பிணைச்சு அல்லாஹ் முடிச்சு விட்டாங்க. இப்போ நீ அல்லாஹ்வுடைய தத்துவங்களை, அல்லாஹ்வுடைய ரூபியத்தை, அல்லாஹ்வுடைய ரஸாபியத்தை, அவர் ரிஸ்க் கொடுக்கக்கூடிய முறையை நீ மறந்து நீயாக சில திட்டங்களை வகுத்து நான் அப்படி ஆயிடும், நான் இப்படி ஆயிடும், கோடீஸ்வரர் ஆயிடும், குபேரன் ஆயிடும், ஒண்ணு ஆக மாட்டேன். நீ தலைகீழ தொங்குன அல்லாஹ் ஆதியில எழுதினானே அவனுடைய ஆதி ஏற்பாடு, அதற்கு மாத்தமா ஒரு பறக்க உனக்கு கிடைக்கும். யம்சுத்து ரிஸ்க லிமையஷா வயக்திர். அல்லாஹ் நாடியவர்களுக்கு ரிஸ்க விசாலப்படுத்திட்டான், நாடியவர்களுக்கு ரிஸ்க அல்லாஹ் சுருக்கி விட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யாருக்கு அல்லாஹ் சுருக்குறானோ அவனுக்கு யாரும் விசாலப்படுத்த முடியாது. யாருக்கு அல்லாஹ் விசாலப்படுத்துறானோ ஆகிய உலகம் குறுக்க நின்று அவனுடைய ரிஸ்க சுருக்க முடியாது. இந்த ஈமான் அல்லவா அவன் நெஞ்சில இருக்கணும். இல்ல, நீ மஹ்லூக்க நம்புற, சிருஷ்டிகளை நம்புற, உன் கலையை நம்புற, இராக்கிய நம்புற. அன்பர்களே, அல்லாஹ்வின் பேர்ல யகீன் இல்லை நமக்கு. நான் உங்களுக்கு சொல்ல நாடிய கருத்து வேற. இதை முகவுரையாக, ஒரு முன்னுரையாக இதை எதுக்கு சொல்லிக்கிட்டேன்னு கேட்டா, அதாவது நீங்க செய்ய ஈமான கொண்டு அல்லாஹ் வணங்கக்கூடிய நீங்க உங்களுடைய இரண பிரச்சனையை அல்லாஹ் கிட்ட விட்டுக்கணும். உங்களிடத்துல அல்லாஹ் கேட்டுக்கொண்டதை நீங்க காட்டுங்க, உங்களுடைய சாமர்த்தியத்தை நீங்க காட்டுங்க. உன்னிடத்துல அல்லாஹ் கேட்டுக்கொண்ட வணக்கங்களை நீ கைவிட்டு அவன் பிழையேற்றுக் கொண்ட இரணத்துக்காக நீ பாடுபடுவது உன்னுடைய உள்ளம், உன்னுடைய அகம்
அது இருண்டு விட்டது அல்லது அது தூர்ந்து போச்சு, குருடா போச்சுன்னு அர்த்தம். நண்பர்களே, புத்திசாலித்தனம் என்ன? வீட்டுல இருக்கிற பெஞ்சாதிக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, புருஷனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. பெஞ்சாதிக்கு என்ன சொன்னாங்க? கொண்டாந்து கொடுத்தது ஒழுங்கா ஆக்கிடி, கொண்டாந்து கொடுத்ததை ஒழுங்கா ஆக்கி வை. அவன் என்ன சொல்றா? கொண்டாந்து கொடுத்ததெல்லாம் விட்டு விட்டு இல்லாததெல்லாம் கேட்கிறான், தன் இஷ்டத்துக்கு பலதை கேட்கிறான். சச்சல் வருமாறாத வரும். நீங்க உங்க குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போது போய் ஒழுங்கா படிச்சுக்கிட்டு வான்னு சொன்னீங்க. அவன் உட்கார்ந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு 12 மணிக்கு வந்தா என்ன செய்யுது? வீட்டுல மிளகா இல்ல, உப்பு இல்ல, புளி இல்ல, படிச்சுட்டு இருந்தா சரியா போச்சான்னு கேட்டா கன்னத்துல அறிவேன். நீ என்ன செய்யுது? நீ போய் கரெக்டா படிச்சுட்டு 12 மணிக்கு வாடா, மதரசா போய் ஓதி விட்டு வா. பசிச்ச நேரத்துல சோறு வைக்கலாம், ஏட்டா பெத்தேன்னு கேளு. சொல்லுவானா? சொல்ல மாட்டானா? ஏட்டா பெத்த என்னன்னு கேளு. சொல்லுவானா? சொல்ல மாட்டானா மனுஷன்? எப்போ உனக்குள்ள வேலையை நீ ஒழுங்கா பாரப்பா. அந்த நேரம் வந்தவன் சோறு போடலன்னா பாரமா கேளு. நண்பர்களே, அப்பதாங்க கேட்கிற உரிமை இருக்கு. அவன் சோம்பேறி பையன் படிக்க போக சொன்னா உப்பு இல்லையே, மிளகா இல்லையே, அது இல்லையே, இது இல்லையேன்னு சொல்றான். இந்த சின்ன உதாரணம் என்னதுன்னு சொன்னேன். பெரியவர்களாகிய நாம், வயது வந்த நாம், அல்லாஹ் தஆலா என் அடியார்களே உங்களுக்கு ஏறணும் நான் கொடுக்கிறேன், என்னுடைய வணக்கத்தை நீங்க குறைவு செய்யாதீங்க. நான் சொன்னபடி ஒழுங்கா ஈமான் கொண்டு நேர்மையா வணங்கி கொண்டு இருங்க. உங்களுடைய வாழ்க்கையை நான் மாத்துறேன், உங்க வாழ்க்கையில வசதியை உண்டாக்குறேன், விசாலத்தை கொடுக்கிறேன், உன் தரித்திரத்தை நீக்கிறேன், உனக்கு ஏராளமா கொடுக்கிறேன். நல்லா வாக்களிச்சிருக்கிறான். ஆனா இவன் என்ன செய்யறான்? ஆண்டவனே உன் வணக்கத்தை நாங்க செய்ய மாட்டோம், ஏரணத்தை நாங்கள் தேடிக்கொள்வோம் என்று வணக்க வழிபாடுகளை விட்டு தன் கையால முளைச்சுக்குவேன் சொன்னானே. அதனால இன்னைக்கு கெட்டுக்கொண்டே இருக்கு. அன்பர்களை கெட்டு போறது காரணம் என்ன? தன் கையால எனக்கு உதவிங்கிறான். அல்லாவுடைய தயவுல எனக்கு நம்பிக்கை. இது எதனால வந்தது? காபீர்களுடைய சகவாச தோஷத்தினால வந்துச்சு. ஏன்னா காபீர்களை பார்க்கறான், அவன் இப்படி செஞ்சான் அப்படி பணக்காரனா போயிட்டான், அவன் இப்படி செஞ்சான் அதனால பெரிய லட்சாதிபதியா போயிட்டான், இவன் இப்படி போனா கோடீஸ்வரனா போயிட்டான், அதனால நானும் அப்படி செய்வேன், அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன். இந்த உன்னுடைய மரக்கோட்டை செல்லாது. ஏன்? நீ ஈமான் கொண்ட அல்லாஹ்வுடைய ஸாத்துல ஈமான் வச்சிருக்கிற. உன்னை படைப்பதற்கு 50,000 வருஷங்களுக்கு முன்னால ரிஸ்க படைச்சு அல்லாஹ் எழுதி முடிச்சிட்டான். நானும் கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும், இந்த துனியாவுடைய ஜீவியத்தை உங்களுக்கு மத்தியில அல்லாஹ் பங்கு வச்சு முடிச்சு விட்டான்னு சொல்றாங்க. அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜப்பன் கரமண்டாங்க எழுதி முடிச்சு போச்சு. நண்பர்களே, எழுதப்பட்டது இருக்கு. அல்லதி குஸிம லக ஹாசிலுன் லைக், உன்னுடைய பங்குல உனக்கும் மனைவி மக்களுக்கு அல்லாஹ் எதை எழுதினாலும் அதை நிச்சயமா உனக்கு கொடுப்பான். வல்லதி லிகைரிக, மற்றவர்களுக்கு உண்டானது எல்லாத்தையும் நீ சுருட்டலான்னு பாக்குறே, லா யஸிலு இலை, அது ஒன்னளவு வந்து சேராது. அல்லாஹ் தஆலா உனக்காக உள்ளதை பாதுகாத்து கட்டாயம் சேர்ப்பான். அன்பர்களே, பூமியில உள்ளதெல்லாம் உனக்கு கொடுத்தா என்ன செய்வேன்? ஏன் அடிச்சுக்கிறேன்? ஏன் சாவத ரிஸ்க்குக்காக வேண்டி? ஒரு மனுஷன் ரொம்ப பசி கொடுமையில தவிச்சான், இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, சோறு போட மாட்டேங்கிறாங்களே, ஆண்டவனை கவனிக்கலையே, போவியே வரலையா. ஒரு பெரிய மனுஷன் என்ன செஞ்சா, மரக்கா அரிசி சோத்தை ஆக்கி நல்ல 4 கிலோ இறைச்சி ஆக்கி பெரிய சகன்ல சோத்தை கொட்டி இறைச்சியை கொட்டி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு இவ்வளவு திண்டுட்டு தான் போகணும் பயிரிட்டான், இவ்வளவு சாப்பிட்டு தான் போகணும்னா. அவன் அவர்கிட்ட அப்படி அரிசி சோறு திட்டு ஆளை விட்டுக்காட்டான், இதுக்கு மேல முடியாதுன்னு. அப்ப அவன் சொன்னா, மானம் கெட்ட பயில வெக்கவில்லை உனக்கு, பின்ன ஏடா செத்து ஏடா ஊடு கூட கோசலிக்கிட்டாங்க, அல்லாஹ் இதை கொடுக்கல, அல்லாஹ் இதை கொடுக்கல, அல்லாஹ் இதை கொடுக்கல, கொடுத்தா என்ன செய்ய? எல்லாம் வயிற்ற கொட்டிக்குவியா? முடியுமா? வந்தால ஆயிரக்கணக்கான ஜவுளி கடையில துணி இருக்கு, ஒன்னால உடுத்தி கழிக்க முடியுமா? உலகம் எல்லாம் தானியம் இருக்கு, ஒன்னால திட்டு ஒழிக்க முடியுமா? ஏன் சாவரம் வயிற்றுக்கு இவ்வளவு ஜீவராசிகளை கொடுக்கிற உனக்கு கொடுக்க மாட்டான். நண்பர்களே, அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்க ஐயம் என் தாக்கத்தை இல்லாத ரிஸ்கா, அதை ஈமான் கொண்ட என் அடியாரு உன் வீட்டுல நீ வளர்க்கிற மாட்ட யோசிக்குதான். அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, உங்க ஐயம் என் தாக்கத்தை, அது எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு, லா தஹ்மீலு ரிஸ்கா, அது தன்னுடைய இரணத்தை சுமந்து கொண்டு அலையிறேன்னு சொல்றான். ஆனா நீ எப்படி இருக்க? இன்னும் இப்ப இருக்கிற 20 காலத்தை நீ நிச்சயமா திம்பியா? அதுக்கு முந்தி மௌத்தா போய் 7 பாத்தியாவுக்கு ஊரு குடி திம்பானா உனக்கே தெரியாது. அன்பர்களே, ஆனா எப்ப பார்த்தாலும் நஃப்ஸ்ல புரட்சி, எப்ப பார்த்தாலும் கவலை. இது ஷைத்தானுடைய பெரிய கெட்ட சீக்குங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொன்னா, ஈசாரு உங்களுடைய உம்மத்தை கேளுங்க, உங்களுடைய அடியார்கள் உங்களுடைய உம்மத்தை கேளுங்க, நாளைக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை இன்னைக்கு செய்யும்படியாக நான் நிர்பந்திக்க இல்லையே. நாளைக்கு நீ தொழுவ வேண்டிய தொழுவைய அட்வான்ஸா இன்னைக்கே தொழுதுருப்பா, நாளைக்கு நீ தொழுவ வேண்டிய எனக்கு என்ன நம்பிக்கை, அதனால நீ இன்னைக்கே தொழுதுன்னு நான் சொல்லுதியே. அப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறேனா? நாளைக்கு தராவி இன்னைக்கு தொழுவு சொன்னா, நாளைக்கு ஃபஜ்ரை இன்னைக்கு தொழுவு சொன்னா, இதை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னா, உங்க உம்மத்தை கேளுங்க, நாளைக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை இன்னைக்கு செய்யணும்னு நான் சொல்ல இல்லையே, நான் உங்களை வற்புறுத்த இல்லையே. அப்படி இருக்க நாளைக்கு வேண்டிய ரிஸ்க இன்னைக்கு ஏடா கேட்கறது கேட்கிறான். அட ஒண்ணு நாளைக்கு ஹயாத்தா வச்சா உன் ஹயாத்தா வைக்கிறது உன் வயிற்றுக்கு தோப்பரைக்கு சோறு அல்லாஹ் கொடுப்பான், கொடுத்தவன ஹயாத்தா வைப்பான்,
உனக்குள்ள சோறு முடிகிற வரைக்கும் உனக்கு மவுத்தே வராது. உனக்குள்ள சோத்தை நீ தான் திண்டுபிடி சாவும். நண்பர்களே, அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான்? நம்ம சோற நாய் கூட திங்கும், நிச்சயமா திங்காது. உனக்கு எழுதப்பட்ட பர்க்கையை நீ திண்டுதான் சாவணும். அல்லாஹ் ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, அலா குல்லி ஹப்பத்தின் இஸ்மு ஆகிமியா, ஒவ்வொரு வித்தின் பேரையும் திங்கக்கூடியவனுடைய பேரை அல்லாஹ் எழுதிவிட்டான். ஒவ்வொரு வித்துல ஒவ்வொரு தானியங்களையும் திங்கிறவன் பேரை அல்லாஹ் எழுதிவிட்டான். ஹதீஸ் ஷரீஃப்ல வந்து அப்ப உன் பேர் எழுதப்பட்ட பர்க்கையை நீ தான் திண்டாவும். தவறுதலாக பிறருக்கு உள்ளவன் உணவை சாப்பிட்டு சில சமயங்கள்ல செரிமானமாக மாட்டது பாருங்க. அதனுடைய தத்துவார்த்தை என்ன நண்பர்களே? வயல்ல முளைச்சதெல்லாம், வயல்ல விளைஞ்ச நெல்லெல்லாம் நம்மளுதான் சொல்ல முடியாது. ஏன்னா அறுப்பறதுக்கு முன்னால சமயத்துல மாடு திட்டுப்படுது இருக்கா? என்ன கருத்துக்கு அதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருந்துச்சா? சரி, களத்துல கூட அந்த நெல்லை கிடந்து கட்ட அடுத்து தூக்கிட்டு வர பாருங்க. அப்ப வயல்ல எவ்வளவு நெல் கொட்டி போயிடும் இல்லைங்களா? அது வேற ஜீவராசிகளுக்கு, வேற பறவைகளுக்கு எல்லாம் அல்ல வச்சிருக்காங்க. கட்ட தலையில தூக்கிட்டு அவன் ஆடி ஆடிட்டு வர்றானே, சமயத்துல வழியில சில நெல் செதறி போயிடும். களத்துல வந்து நெல் அடிச்சு தூத்தி கட்டு கட்டுறான் மூட்டைகளை ஆடுறோமே, அப்ப களத்துல எவ்வளவு நெல் செதறி போயிடும். கடைசியில அவிச்சு காய வைக்கும் போது 2 மாடு வந்து கொஞ்சம் திண்டுபடுது, கோழி வந்து திண்டுபடுது, ஆக குருவி தீக்கிட்டு போடுது, அணிப்பிள்ளை வந்து கொலிக்குது. இதெல்லாம் நான் கவனிச்சு பாக்கிறேன். அப்ப அன்பர்களே, அந்த நெல்லு தட்டையில சோறாக வர்றது வரைக்கும் எவ்வளவோ அரிசி இடையில வேற வேற சிருஷ்டிகளுக்கெல்லாம் உணவா எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. எல்லாத்தையும் விட்டு பாதுகாத்து எல்லாருக்கும் போக உனக்கு கண்ணியமா கொண்டாந்து தட்டப்பீங்க உன் சோத்த வைக்கிறாங்க. அதுலயும் சிலது சிந்தி போயிடுது சமைத்து, அதுலயும் சில சோறு கொட்டி போயிடுது. ஆனா கொட்டி போன சோத்தை சுத்தப்படுத்தி சாப்பிட்டுக்கிறது மார்க்கத்துல பெரிய வரகத்து, அது எல்லா இடத்துல ரஹமத்தானது. ஆனா நீ சமயத்துல அதையும் தூக்கி எறியுது, அதை கோழிக்கு போடுற, கோழி திங்குது. ஆக என்ன அர்த்தம்? ஒவ்வொரு படுக்கையிலையும் அல்லாஹ் எல்லாருடைய பேர் சாப்பிடுறவன் பேர் எழுதிக்கிறதுனால எல்லாருடைய சோத்தையும் நீ சாப்பிட முடியாது. பின்ன என்னது உன்னை லட்சாதிபதி ஆக்குறேன் எப்ப பார்த்தாலும் முஞ்சிய தொகைப்பட்டு இருக்கிற, அவனுக்கு கொடுத்தான்ல, இவனுக்கு கொடுத்தான்ல, எனக்கு கொடுக்குறான்ல. ஆனா உனக்கு என்ன கொடுக்குறான்ல? அல்லாவே இருக்கும்போது அவன் கொடுக்காடியா? நண்பர்களே, பத்தினியான பொம்பளை இருக்கிறாள், கண்ணியமான பொம்பளை, ஷரீஃப் சாதி கண்ணியமான பொம்பளை. அவ என்ன கேட்பாங்க? ஆமா, என்ன உன் வீட்டுல காசு இல்லையே, பானையில் அரிசி இல்லையே, நெல்லை இல்லையே, என்ன இப்படி இருக்க உன் உணர்ந்து கேட்டா அவன் என்ன காமிக்கிறா? கருவு மணியை காமிக்கிறாங்க. ஆனா பானையில் அரிசி இல்லாட்டி என்ன, சட்டியில சால்னா இல்லாட்டி என்ன, என்ன இல்லாட்டி என்ன, இந்த கருவு மணி சலாமத்தா இருக்கு, தாவி இருக்குங்கிறார். தாவி இருக்கு, இந்த தாவியை கருத்துல கட்டினானே அவன் இருக்கிற வரைக்கும் என்ன கேட்டா கேட்கிறான், என்ன கேட்டா கேட்கிறேன் சொல்றாளா இல்லையா? மானம் உள்ள பொம்பளை ஊடு விடாம குறை சொல்றாளா? சொல்றது நண்பர்களே. ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய தாலி நம்ம கழுத்துல ஏறி இருக்கு, கட்டி இருக்கிறோம், அல்லாஹ் ரப்பன்னு ஈமான் கொண்டு இருக்கிறோம், வுது செய்து நில நின்று ஒவ்வொரு காலத்துல சொல்றோம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், ஆலத்தார்களை எல்லாம் வளர்க்கிறவன் அல்லாஹ் தான், உனக்கே சர்வ புகழும். இப்படி அல்லாஹ் வாயால புகழ்றவன் உள்ளத்துல ஹைக்கி நேக்கி எப்ப பார்த்தாலும் கொடுப்பாங்க இல்லையா, கொடுப்பானே இல்லையோ, கொடுப்பானே இல்லையோ, அவனுக்கு கொடுத்தானே, இவனுக்கு கொடுத்தானே, எனக்கு கொடுக்கலையே, உனக்கு ஏன் கொடுக்கலே, உன் யோகியத்தை சரியில்லை, அதனால தடுத்திருக்கான் அல்லாஹ் தான். அதுலயும் உனக்கு அல்லாஹ் கருணை காட்டி இருக்கிறான். உன்னுடைய தேவைக்கு தகுந்த முறையில கொடுத்து, உன் முதுகு கூடுவாத அளவுக்கு, நீ பட்டினியாக சாகாத அளவுக்கு கொடுத்து, தேவைக்கு மேல நீ ஆசைப்படக்கூடிய அளவுக்கு கொடுக்காம இருக்கிறானே, இது அவனுடைய பெரிய கொடைக்கு. ஆனால் அந்த கொடையாக விளங்கக்கூடிய ஈமான் பழத்தில் அந்த ஈமான் அவனுக்கு கிடைக்கல. அதனால அடுத்தவன் ஊட்ட பார்க்கறான், அடுத்தவன் காரை பார்க்கறான், அடுத்தவன் சொத்தை பார்க்கறான், அடுத்தவன் கடையை பார்க்கறான். ஏன் பார்க்கறான்னு கேட்கிறான். அல்லாஹ் தன்னுடைய அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலா தமுத்தன்ன ஐனாயிக இலாமா மத்தா நபி, நபியே ஹபீபே, நாம் அயோக்கியர்களுக்கு, துஷ்டர்களுக்கு, காபிர்களுக்கு, மம்பர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறோமோ, நாம கொடுத்திருக்கிற நியமத்திற்கு வலா தமுத்தன்ன ஐனாயிக, உங்களுடைய இந்த 2 கண்களை அந்த பக்கம் நீங்க செல்ல வர வேண்டாம், வேற இடத்து பார்க்காதீங்க. அல்லாஹ் தஆலா காபிர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறீங்க அதை பார்க்காதீங்க நபியே. அல்லாஹ் தஆலா ஏன் நீங்க அதை பார்க்கறீங்க? அவர்களுக்கு கொடுத்தவரை பாருங்க, உங்களுக்கு ஏன் கொடுக்கலங்கிறத விளங்குங்க. அதன் பக்கம் இருக்கிறது இன்னும் அல்லாஹ் தஆலா வலா தூஜிபுக அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும், நபியே ஹபீபே, இந்த நன்றிகேடர்களுக்கு, இந்த நயவஞ்சகர்களுக்கு, காபிர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற சம்பத்துகள், அவர்களுக்கு கொடுத்திருக்கிற செல்வங்கள், அவர்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளை பாக்கியங்கள், இதையெல்லாம் உம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்த வேண்டாம். அதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஈமான் கொண்ட எங்களுக்கு கொடுக்கலையே, காபிர்களுக்கு கொடுத்தாரு அல்லாஹ் என்று நினைச்சு நீங்க ஏங்காதீங்க நபியே. அதை ஆச்சரியமா பார்க்காதீங்க. இன்னமா யுரீதுல்லாஹு லியுஅதிபஹும் பிஹா, இன்னமா யுரீதுல்லாஹு லியுஅதிபஹும் பிஹா ஃபித் துன்யா, ஃபில் ஹயாத்தி துன்யா. மாஷா அல்லாஹ், ஃபஜஸாக. நபியே ஹபீபே, எனக்கு மாறு செய்யக்கூடிய துரோகிகளுக்கு, விரோதிகளுக்கு, காபிர்களுக்கு, நயவஞ்சகர்களுக்கு நான் அதிக
இன்னமா ஹசனுக்கு வந்திருக்கு. யுரீதுல்லாஹு அல்லாஹ் என்ன நாடுறான் தெரியுமா? லியு அல்லிபஹும் பிஹாஃபில் ஹயாத்தி துன்யா. இந்த உலக வாழ்க்கையிலேயே அவர்களுக்கு சம்பத் பிள்ளை பாக்கியங்களை அதிகமா கொடுத்து செல்வங்களை அதிகமா கொடுத்து அதாவது செய்து விட்டு அல்லாஹ் நாடிட்டா அதனால கொடுத்திருக்கிறான். அப்ப உனக்கு அல்லாஹ் கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் உன்னை அதாவது செய்ய நாடல, உன்னை அல்லாஹ் ராகமா வைக்க நாடி இருக்கிறான், உன்னை சுகமா வைக்க அல்லாஹ் நாடி இருக்கிறான். ஆனா நீ கெட்டு போக ஆசைப்படு. நீ விரும்புறது என்ன? சொத்து வாங்கிக்கணும், காசு வாங்கிக்கணும், அல்லாஹ் விட்டு ஓடி போயிடும். அன்பர்களே, இந்த நோக்கம் ரொம்ப பேருக்கு. ஒரு ஊருக்கு போயிருந்தேன், தஹஜ்ஜுத் நேரத்துல ஒரு ஆள் தொழுது அழுது என்ன கேட்கிறான், ஆண்டவனே எவ்வளவு நாளா நான் தஹஜ்ஜுத் தொழுகிறேன், எவ்வளவு நாளா அழுகுறேன், அழுகை உனக்கு இறக்க வரலையா? 3 ஏக்கர் நிலம் கொடுத்துரு, அதோட உன்னை விட்டுறேங்கிறான். அதோட நான் துவா கேட்டேன், யாரெல்லாம் நீ கொடுத்துறாங்க, இந்த பையன் கேட்கும் போதே உன்னை விட்டுறேன்னு சொல்றான், நீ கொடுக்காதேன்ட்டு. அன்பர்களே, அல்லாஹ் கொடுக்காம இருக்கிறது என்னன்னு கேட்டா, அந்த நீ கேட்ட அளவுக்கு, நீ அழுத அளவுக்கு, நீ கெஞ்சிய அளவுக்கு துனியாவுடைய செல்வங்களை கொடுக்காம அல்லாஹ் அதற்கு மகரமாக தன்னுடைய ஈமானையும் தன்னையும் உனக்கு கொடுக்கிறான். அல்லாஹ் எது பெருசுங்க? எது பெருசு? துனியாவை கொடுத்து விடுதலை தேவையா? நண்பர்களை பாருங்க, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களும் கூட ஒரு சந்தர்ப்பத்தில் நாயகத்தின் பேரை குறை சொல்லிட்டாங்க. யார் சொல்லுங்க, தாங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய துனியாவுடைய செல்வங்களை சரியா கொடுக்கறது இல்லை. ஒவ்வொருத்தரும் பெஞ்சாதிக்கு எவ்வளவு கொடுக்குறான், எவ்வளவு காசு பணம் கொடுக்குறான், நீங்க அந்த மாதிரி குடும்பம் நடத்த இல்ல, ரொம்ப எங்களை பட்டி பசியா போட்டு வதக்கிறீங்க என்று நந்தராட்டிமார்கள் ஒரு சமயம் அரும நாயகத்தை குறை சொல்ல முற்பட்டாங்க. உடனடியாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுக்கு ரோஷம் வந்துருச்சு, அல்லாஹ்வுக்கு கீரத் வந்துச்சு. அல்லாஹ் தான் நபியை கூப்பிட்டு சொன்னா, யா அய்யுஹன் நபியு குல் லி அஸ்வாஜிக இன் குன்துன்ன துரிதனல் ஹயாத துன்யா வ ஸீனதஹா ஃபதஆலைனி உம்மத்தியகுன்ன வ உஸரிஹகுன்ன ஸராஹன் ஜலீலா. நபியே, ஹபீபே, உம்முடைய மனைவிமார்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம், இந்த துனியாவை துரிதுனல் ஹயாத துன்யா வ ஸீனதஹா, இந்த உலக வாழ்வையும் அதன் அலங்காரங்களையும் மட்டும் விரும்பக்கூடியவர்களாக இருந்தா வாங்க, என்ன உங்களுக்கு தல்லாக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதை கொடுத்து கதையை முடிச்சிருன்னு சொல்லி கொடுங்க. இந்த குர்ஆன்ல இருக்குங்க. யாருக்கு சொன்னா? அல்லாஹ் தன்னுடைய ஹபீபாகிய ரசூலுக்கு, உங்களுடைய மனைவிமார்கள் நீங்க இந்த துனியாவுடைய பொருள்கள் அதிகமா கொடுக்கலன்னு குறை சொல்றதுனால நீங்க இப்படி பதில் சொல்லி கொடுங்க. என்ன சொல்லி கொடுங்க? வாங்க, நான் கொடுக்கறது பத்தலையா, நான் கொடுக்கறது போதலையா, வாங்க தல்லாக்கு சொல்லிவிடுறேன், கொடுக்க வேண்டியது மகர் காசுகளை கொடுத்து கடலை செய்து விடுறேன். அதற்கு பிறகு நீங்க எப்படி செல்வம் தேடிக்கணுமோ தேடிக்கீங்க. அன்பர்களே, அந்த அருமநாயகத்துடைய பிரச்சனையா இருக்கிறதுனால அதமாக சொல்ல வேண்டியதாக இருக்கு. சாதா மனுஷனை பத்தினா நான் தெளிவா சொல்லிவிடுறேன். ஒரு ஊர்ல ஒரு பொம்பளை இருந்தான், ஏழைக்கு வாக்கப்பட்டான், ஏழையை கட்டிக்கிட்டான். இந்த உதாரணங்கள் அல்லாஹ்வுடைய ஷானுக்கு பொருத்தமானது அல்ல. கன்னஹு இல்ல மிசால், ஒரு தரப்புல விஷயத்தை விளக்கிறதுக்காக ஏழைக்கு வாக்கப்பட்டிருந்தான். எப்ப பார்த்தாலும் பொம்பளை கிட்ட ஒரு கெட்ட குணம் உண்டு. என்ன? அதனாலேயே அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தலாத்து அலன் நாரி லைலத்துல் மிஅராஜ், மிஅராஜுடைய ராவியில நரகத்தை நான் எட்டி பார்த்தேன். ஃபராய்து அக்ஸர அஹதிஹன் நிசா, அதுல மிகுதமா பொம்பளையை பார்த்துட்டேன். வந்து இந்த ஹதீஸ் சொன்ன உடனே தாய்மார்கள் எல்லாம் கேட்டாங்க, யார சொல்லலாம், நீங்க நரகத்துல பெண்களை ரொம்ப பார்த்தேங்கிறீங்களே, என்ன பெண்மணி கிட்ட என்ன குத்தம் வருது, என்ன கெட்ட குணம் இருக்குன்னு கேட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களிடத்துல எல்லா வஸ்துக்களையும் சபிக்கிற ஒரு குணம் இருக்கு, பத்வா செய்யற குணம் இருக்கு. கோழிக்கு கிடைச்சு, கடைசியில மாப்பிளைக்கு கிடைச்சு, ஒரு கல்ச்சர்ல போவான், கோழியே மாட்டு ஆட்டு எல்லாத்தையும் சபிப்பாங்க, பத்வா செய்வாங்க. கடைசியில அது மிஞ்சி போனா, உச்சகட்டத்துக்கு போனா புருஷனுக்கு பத்துவா. போயிருக்கிறானா, வெளியில போனா ஒரு கல்ச்சர்ல போவான், அப்படியே போயிருந்தாங்க. ஏன் என்ன அந்த மாதிரி பொம்பளை புருஷனுக்கும் பத்துவா செய்யற அளவுக்கு இருக்குங்க. இருக்கு, சில வீட்டுல இருக்காது. என்ன காரணம் கேட்டா, இவன் யோகினி அப்படி இருக்கு. வீட்டுக்குள்ளால வந்தா அவனோட குத்தும் அடியும் திட்டும் ஏசும். அதனால அவன் என்ன நினைக்கிறான், ஒரு பிசாசு வீட்டுக்குள்ள வந்த மாதிரி நினைக்கிறான். என்னமோ ஜின்னுக்கு வாக்கப்பட்டதே ஒரு பேரை என் தலையில கட்டி வச்சுட்டாங்க. ஆனா எப்ப வீட்டை விட்டு போவான்னு எதிர்பார்க்கிறாங்க. அந்த மாதிரி புருஷன் வெளியில போயிட்டு அவன் என்ன கேட்பான், ஆண்டவனே இன்னைக்கு பட்ட உதவி உடம்பு வலி தாங்க முடியல, இன்னைக்கு போனாலே அவன் திரும்பி வராம போயிட்டுங்கிறான். துவா எப்படி செய்வாங்க? நீ பண்ற அட்டகாசம். அட, நீ வீட்டுல வஞ்சா பெஞ்சாதி கிட்ட கொஞ்சிறதும் கொலாவதும் சிரிக்கிறதும் விளையாடுறதும் அருமை நபி அவர்கள் காட்டி கொடுத்த முறையில பெண்மணி கிட்ட நீ அன்பா பாசமா பழகுனா, நீ வெளியில போயிட்டா சரிதான தலை வச்சு அழுவா. ஆண்டவனே, ஆக்சிடென்ட் இல்லாம, ஆபத்து இல்லாம, என் மாப்பிள்ளைக்கு காய்ச்சல் தலைவலி வராம சலாமத்தை ஓடுபடான்னு சரி ரப்பே, அவருடைய முகத்தை மறுபடியும் எப்ப பாப்பேன்னு துடிச்சுக்கிட்டு இருப்பான். நீ பண்ற அட்டகாசம் தாங்காம பத்துவா செய்யறாங்க. இது ஒரு இடக்கட்சி வந்துச்சு சொல்லிவிட்டேன். ஆக பெண்களை பத்தி ஸல்லல்லாஹு சொல்லும் போது என்ன சொன்னாங்க, அவர்கிட்ட கெட்ட குணங்கள் ரெண்டு. ஒன்று, எல்லாத்தையும் சபிக்கிற பழக்கம். இரண்டாவது, புருஷனுக்கு நன்றி கெட்டவளாக இருப்பாள். புருஷனுக்கு நன்றி துரோகம் செய்வார்.
எவ்வளவு தான் சம்பாதிச்சு லட்சக்கணக்கில் கொடுத்தாலும் ஒரு நேரம் கையை அப்படி விரிச்சான், என்னடி இல்லாத நேரத்துல தொல்லை கொடுக்குறேன்னு கேட்டான், உன்னை கட்டிக்கிட்டு என்னைக்கு தான் வாழ்ந்தேன்ருவா, என்னைக்கு தான் நான் சுகப்பட்டேன்ருவா. இது பெண்களுடைய கெட்ட பணமாய் உள்ளபடி இது இருக்கு, நமக்கு நல்லா தெரியுது. அவ கேட்க கேட்க அவ தலையில கொட்டிக்கிட்டே இருக்கணும். 100 பவுனுக்கு மாட்டியாச்சு கழுதுல. 100 பவுனுக்கு எத்தனை கிலோ ஆச்சுங்க? ஒரு பவுனுக்கு 8 கிராம், 100 பவுனுக்கு 800 கிராம். 800 கிராம் 800 கிராம் கிட்டத்தட்ட 3/4 கிலோ மேல ஆயிடுச்சு. 3/4 கிலோ இரும்பு தூக்குற மாதிரி தங்கத்தை தூக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு மேலே புருஷன் பேர குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறான். ஏன் அந்த காசை சும்மா வச்சிருக்கீங்க? இன்னொரு 50 பவுன் செஞ்சு தலையில மாட்டி விட்டாங்க. ஆக 50 அவ்வளவு குறைத்தான் வளர்க்கு. அந்த வீட்டுல அவ்வளவு போட்டுருக்கான், இந்த வீட்டுல அவ்வளவு போட்டுருக்கான். ஆக பேரை சொல்லி சொல்லி குறை சொல்றது பழக்கம். இப்ப நான் சொன்னது ஒரு ஏழைக்கு மனுஷன் ஆக்கப்பட்டான், ஏழையை கட்டிக்கிட்டான். எப்ப பார்த்தா அது குத்தி குத்தி பேசிக்கிட்டே இருந்தான். சோறு வைக்கும் போது அப்படித்தான், தண்ணி வைக்கும் போது அப்படிதான், படுத்து வைக்கும் போது அப்படிதான். உன்னை கட்டிக்கிட்டு ஒரு நாள் நிம்மதியா இல்லையே, ஒரு நாள் சுகமா இல்லையே, ஒரு நல்ல சாலா இல்லையே, ஒரு நல்ல சோறு இல்லையே, நல்ல உடை இல்லையே. அவன் பார்த்த வரைக்கும் பார்த்தா தாங்க முடியல. கூப்பிட்டா 3 தல்லாக சொல்லிவிட்டான். 3 தல்லாக முழுசா சொல்லிவிட்டான். 3 இதோட ஒன்று அறுத்து விட்டுவிட்டேன். இப்ப நீ ராஜா பவனை கட்டிக்க, லட்சாதிபதியை கட்டிக்க, கோடீஸ்வரனை கட்டிக்க, உல்லாசமா இருந்துக்கு எனக்கு தேவையில்லைட்டான். ஓ தொல்லை என்னால தாங்க முடியலட்டான். செய்வாங்க செய்ய மாட்டானா? நீ பண்ற அட்டகாசம், நீ சதா அல்லாஹ் பத்தி குறை சொல்றது, என்ன கொடுத்தா அல்லா, என்ன கொடுத்தா அல்லா, என்ன இப்படி வச்சிருக்கிறானே அப்படி வச்சிருக்கிறானே, கடைசியில அறுத்து விட்டுற அளவுக்கு நீ வேலை செய்யற. அல்லாஹ் என்ன செய்யறான்? அடியானே, துனியாவை கேட்டு வாங்கிக்கிட்டு நீ என்ன விட்டு தூரம் ஆகிடாது. நான் யார் யாருக்கு துனியா கொடுத்திருக்கிறேன் அவருடைய நிறைகளை பார்த்துக்க. நண்பர்களை இல்லாம ஆஷா அல்லா மிகுதமாக எங்க துனியா வந்திருக்கோ அங்க தீன் இருக்கிறது கஷ்டம். எங்க செல்வம் குமிஞ்சிச்சோ, எங்க அது வந்துச்சோ, ஈமான் அது புடுங்கிட்டு போயிடும். இந்த கண்கூடாக நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். எல்லாம் ஆஷா. ஒரு சிலரை தவிர ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு செல்வங்களை கொடுத்தான், ஈமானுடைய செல்வத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். ஹஜரத் உஸ்மானுக்கு அல்லாஹ் செல்வங்களை கொடுத்தான், ஈமானையும் கொடுத்தான். அப்படி ஒரு சில மகான்களை தவிர மிகுதமானவர்களுக்கு ஈமான் செல்வம் வந்துச்சு, காசு பணம் வந்துச்சு. அப்புறம் ஆள பள்ளியில செல்ல பார்க்க முடியாதுங்க. உங்க ஊரகத்துக்கு எத்தனை பணக்காரங்க நீங்க என்ன இருக்கிறாங்களா? ஹயாத்தா இந்தியா இருக்கிறாங்க. என்ன அவர்களுக்கு ஓய்வு இல்லைங்க. பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு, புனித ரமதான் பள்ளிக்கு வர்றதுக்கு ஓய்வு இல்லை. வரவு செலவு பார்க்கவும், கொடுக்கல் வாங்கல பார்க்கவும், போனது எவ்வளவு வந்தது எவ்வளவு. இந்த பராமரிப்புல அவன் அல்லாஹ்வை கைவிடுற அளவுக்கு இருக்கிறான். நீ என்னத்துக்கு அந்த வரவு அல்லா இடத்துல கேட்கிற? அல்லா இடத்துல ஆபியத்தை கேடு, சுகத்தை கேடு, சலாமத்தை கேடு, கடன் இல்லாத வாழ்வை கேடு, பிச்சை எடுத்து திங்காம நிம்மதியா கூட அல்ல அதை கேடு அல்லா இடத்துல. இதற்கு மேல அல்லா இடத்துல நீ கேட்பது, அல்லாஹ் சதா குறை சொல்றது இருக்கு. இது ஈமான்ல வந்திருக்கிற பலகீனத்தினால். நண்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரொம்ப பெரிய பெரிய ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ ஒரு ஆலிம் ஷாப் ஆயத்துல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்ன ஹதீஸுங்க? அலா குல்லி ஹப்பத்தின் இஸ்மு ஆகிரியா, ஒவ்வொரு வித்தும் பேர்ல திங்கிறான் பேர் அல்லாஹ் எழுதிட்டான்னு சொன்னார். ஒரு பையன் உட்கார்ந்துருந்தா, பிஏ படிச்ச பையன். அவன் உள்ளுக்குள்ளால தன் கூட்டாளிகளை தான் அப்படி அழைச்சிக்கிட்டு போய், என்னடா ஆலிம் ஷாப் மூட்டை விட ஆரம்பிச்சுட்டாருன்னா, ஏன்னா பசங்க கொஞ்சம் ஜாஸ்தியா படிச்சுட்டா அவனுக்கு அப்புறம் ஈமான் இஸ்லாத்துடைய பேச்சுகளை கொஞ்சம் சந்தேகம் வந்துடும். ஆனா சொசைட்டிய கூட்டாளிகளை சேர்த்து கூப்பிட்டு ஒவ்வொரு வித்துலையும் பேர் எழுதியிருக்காண்டா, நாளையில இருந்து அந்த உனக்கு கட்டையில சோறு வச்சா உன் பேர் இருக்காண்டு பாருனான்னு கிண்டல் ஆரம்பிச்சுட்டான். விளங்குறீங்களா? ஏன்னா ஆரம்பிச்சா சொன்னது ஹதீஸ், அண்ணன் நபி அவர்களுடைய பொன்மொழி. அவனுக்கு என்ன ஆரம்பிக்க வந்துருச்சு? ஒவ்வொரு வித்துல சோளத்துல கம்புல கேழ்வரகு இதெல்லாம் நல்லா பேரை எழுதிருப்பான். என்னடா விழான்னு ஆரம்பிச்சா விடுறாரு கூட்டான். ஆக வாழ்ந்து ராத்திரிக்கு கேட்டான். வாழ்ந்து கேட்டு வீட்டுக்கு போய் சோறு திண்டானுங்களே, 2 பருக்க தொண்டை வழியா மூக்கல வந்துச்சு. மூக்கல வந்து மாட்டிக்கிச்சுங்க. அதுக்கு என்ன சொல்றது? கொலை அடிச்சு மூக்கல வந்து மாட்டிக்கிச்சு. அந்த மூக்கல வந்து இது வாயால இழுத்து பார்த்தா வரல, தும்மலுக்கு உண்டான ஏற்பாடு செஞ்சான், துணியை தேவி திரிச்சு பார்த்தான், பொடியை வாங்கி போட்டு பார்த்தான், என்ன செஞ்சாலும் தும்மலும் வரல, பருக்கையும் வரல. அந்த ராமன் அவனுக்கு உணர்வு இல்லாத நிலை, அவன் படாத பாடு, பட்ட கஷ்டம் முடிஞ்சு எப்படா வெளியிடு பார்த்தான். காலையில டாக்டர் விட்டு வாசலுக்கு ஓடணும். ஏன்னா உபாயம் அந்த பருகை எப்படி எடுக்கிறது. அங்கே போனா இவனுக்கு முன்னால ஆலிம்ஷா உட்கார்ந்து வாழ் சொன்ன ஆலிம்ஷா சிலாமனுக்கு நீங்களே கேட்கணும். இந்த வாரம் வாழ் சொன்னேன், அதுல இருந்து தொண்டை வலிக்குது, அதுக்காக டாக்டர் ஏதாவது மாத்திரை போறாங்க. அவன் தம்பி ராத்திரி வாசல உங்களை பார்த்தா நீங்க எங்கே வந்தீங்கன்னு கேட்டான். நானும் அதுக்காக வாசலுக்கு வந்தேன். தொண்டை ராத்திரி போய் வாசல் கேட்டு சோறு தின்னு 2 பருகை மூக்கல எழுதிச்சு. அதுல இருந்து அதை எடுக்கிறதுக்கு முடியல, என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன். அதுதான் நான் இங்க வந்து சரி உட்காருங்க, டாக்டர் லைனா போகணும். இப்ப ஆலிம்ஷா உட்கார்ந்து திருப்பி அந்த ஹதீஸ் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ராத்திரி நான் ஹதீஸ்ல சொன்ன நீங்க கவனிச்சீங்களா? அந்த ஹதீஸ் சொன்னதுனாலதான் ரொம்ப நிலைக்கு வந்துச்சு. அது அதுல இருந்தாங்க ரொம்ப வந்தது. நீங்க சொன்ன ஹதீஸ்ல அவநம்பிக்கை வந்துச்சு.
ராத்திரி போய் சாப்பிட்டேன், ஒவ்வொரு பருகையிலுமா பேர் எழுதிருப்பா அல்லான்னு கிண்டல நினைச்சேன். அவன் என் கூட்டாளி கிட்ட தமாசா சொன்னேன், அப்பவே குடிச்சிட்டான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. மார்க்க விஷயங்கள்ல பரிகாச கூடாதுங்க. சன்மார்க்க கிரியைகளை, சன்மார்க்க சட்டத்திட்டங்களை, ஒரு ஹதீஸையோ ஒரு ஆயத்தையோ மார்க்க அனுஷ்டான மசலாக்களையோ ஏழனமா கிண்டல ஒரு மனுஷன் பேசினா அப்பவே காதியா போயிட்டான். அஷ்ரஃப் அலி மௌலானாவுடைய ஃபத்வா. இப்ப சில பேர் தான் செய்யறதுல செய்யறவனையும் கிண்டல். ஏண்டா என்ன திடீர்னு தாடி வச்சுக்கிட்டு ஈமான் தாடியில தான் தொங்கிக்கிட்டு இருக்கா? இது ஈமான் இருக்குன்றதுக்கு அடையாளமே இந்த தாடி தானா? இது ஈமான் தாடியில தொங்கு தாடி கேட்கலாம். ஏன்னா தான் செய்யாத குத்தத்தை மறைக்கிறதுக்கு, நான் தாடி வைக்காத அந்த பாவத்தை கழுவுறதுக்கு. ஏன்னா ஊர்ல அம்மனாண்டி ஊர்ல கோமணம் கட்டினா எல்லாரும் பைத்தியக்காரன்னு சொல்லுது. இப்ப புறவச்சேரியில எல்லாருமே தாடி வச்சுக்கிட்டாங்க. இப்ப இந்த பள்ளிவாசல பாருங்க, தாடி இல்லாத முகங்களே இல்ல. அல்லாஹ் விரும்பினா ஏதோ 2 ஒருத்தர் இருக்காங்க, முளைச்சது அல்லாஹ் விரும்பினா. இப்ப இந்த இல்லாதவர்களுக்கு பரபரப்பு என்ன ஆயிடுச்சு? இந்த 4 பேட்டையில இருந்து அஜயத்துல இருந்து எல்லாரும் தாடி வச்சு விட்டாங்க. இப்ப தாடி வச்ச குப்பை ஜாஸ்தியா போச்சு, தாடி வைக்காத நம்மள கோமாளி ஆக்கி விடுவான். அதனால சில பேர் இப்ப எதிர் நடவடிக்கை நடத்துக்கிறாங்க. இருக்கிற தாடியை சிறைச்சு விட்டா நாம சிறைச்சுக்கிட்டே காலத்துக்கு இருக்கலாம். நண்பர்களை இந்த கெட்ட எண்ணத்தை விடுங்க. சில பேர் திருந்தி நல்லவர்களை வந்தா அவரை பார்த்து நீ புத்தி படிச்சுக்க, அவரை பார்த்து நீ ஈமான படிச்சுக்க. நண்பர்களே, அம்மனாட்டி ஊர்ல கோமணம் கட்டணும் பைத்தியக்காரன்னு சொல்றது நாட்டுல பழமொழி சொல்றது பழக்கம். எல்லாருமே அம்மனமா இருந்தா கைதி கட்டவன் என்ன செய்வான்? எல்லா வேலையும் சேர்ந்து கல்லா அடிச்சு அவன் கையில அவுத்து விட்டுருவான். அந்த மாதிரி இப்ப எல்லாரும் போக சேர்ந்து தாடி வச்ச உடனே வைக்காத ஆளுகளுக்கு ஒரு பரபரப்பு உண்டாயிருக்கு. நீங்க வச்சுக்க ஏன் வம்பு? ஏன்னா இப்ப வெளியில போனா நாகப்பட்டினம், நாகூர், அந்த பங்கில போனா புறவச்சேரியா இருக்காங்க. என்னையே சில பேரு எப்படி பஸ்ல போகும்போது காரைக்கால பார்த்தா புறவச்சேரிங்களான்னு இருக்கிறாங்க. என்ன நீங்க அப்படி கேட்க புறவச்சேரிங்க எப்படி தெரியுங்களா? தாடியை பார்த்து கேட்டேன். ஏன்னா இப்ப ஆயிடுச்சுன்னா புறவச்சேரியில இருக்கிற முஸ்லீம்களுக்கு ட்ரேடு மார்க்க தாடியில் ஆயிடுச்சு. அப்ப அருமநாயகர்களுடைய சுண்ணத்தை இன்னைக்கு ஹயாத்தாக்கினது போதும் அல்லாஹ் அக்பர் லால்பேட்டை ஆலையும் புறவச்சேரியான்னு கேட்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இதுல சில பேர் மட்டும் தாடி இல்லாம இருக்கிறவங்க பார்த்த உடனே புறவச்சேரி ஆளா இருந்தாலும் வெளியில இருக்கிற ஆளு புறவச்சேரினா நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆச்சுங்களா? அதனால அவர்களுக்கு இப்ப பயம் ஜாஸ்தியா போச்சு. புறவச்சேரின்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன் நம்ப மாட்டேங்கிற? நான் புறவச்சேரி தான் சொன்னா நீங்க சொன்னாலும் நம்ப மாட்டேங்க. புறவச்சேரியா இருந்தா கட்டாயம் தாடி இருக்கும். நான் அந்த ஊரை பார்த்திருக்கிறேன், தாடி இல்லாத ஆளே கிடையாது. உங்களை பார்த்தா புறவச்சேரி நம்ப முடியலன்னு சொல்லப்படுறாங்க. அதனால அன்பர்களை தொடர்களுக்கு தண்ணி கொடுங்க. சொன்ன நேரத்துக்கு இப்ப என்ன ஆச்சுங்க? அந்த 4 பேரும் உட்கார்ந்தாரு, ஆலிம் சம உட்கார்ந்து டாக்டர்கிட்ட ஒவ்வொருத்தரா போகணும். பேசிக்கிட்டே இருந்தாங்க 2 பேரும். அந்த பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த 4 பேருக்கும் தும்மல் வந்துச்சு. இங்க வந்துச்சுங்க தும்மல், வர வேண்டிய தும்மல். வேகமா தும்மலான மனுஷன் அந்த 2 பறக்கை வெளியே வந்து விழுந்துச்சு. உளுந்த உடனே முன்னால ஒரு மரம் இருந்துச்சு, அதுல ஒரு சிட்டுக்குருவி உட்கார்ந்துருச்சு. அது பாஞ்சு உளுந்து அந்த 2 பறக்கையும் எடுத்துட்டு ஓடி போயிடுச்சு. அப்ப ஆலிம் சாகிட்ட அந்த 4 பேரை சொன்னார், அதற்கு நேற்று ராத்திரி நீங்க சொன்ன வாழ்வு இப்பதான் எனக்கு ஈமான் வந்துச்சுன்னா. சில பேருக்கு ஈமான் ஓதப்பட்டதான் வரும், அது வரைக்கும் வரதில்லை. அது வரைக்கும் ஆலிம் சொல்றதுல சந்தேகமே தான் இருக்கும். அவனுக்கு சரியா புடிச்சு விட்டா அல்ல அப்புறம் எசையும் வந்துடுது அவனுக்கு. அப்ப அவன் மூக்குல 2 பறக்கையை ஏத்தி, ராத்திரி அவன் சாப்பிடும் பொழுது 2 பறக்கையை மூக்குல ஏத்தி, மறுநாள் டாக்டர் காத்துக்கிட்டு இருக்கும் போது அங்கே தும்மல் வந்து 2 பறக்கை தெரிச்சு வெளியில விழுந்த உடனே மேலே இருந்து ஒரு குருவி பாஞ்சு விழுந்து 2 பறக்கை எடுத்துட்டு போயிடுச்சு. அப்ப அந்த 2 பறக்கையில யாரு பேர் எழுதினா? அந்த குருவி பேரு. தவறுதலாக இவன் மூக்குல ஏத்தி இவனுக்கு ஈமான உணர்த்ததுக்காக இவனை சாப்பிட வச்சு அந்த குறிப்பிட்ட குருவிக்கு எழுதப்பட்ட பறக்கையை மட்டும் மூக்குல ஏத்தி அவன் இரவெல்லாம் பாதுகாத்து வச்சு மறுநாள் இவனுக்கு டாக்டர் விட்டு குருவி இவன் தடிக்கிட்டு வரல. இவனை டாக்டர் வீட்டுக்கு அனுப்பிச்சு அங்க தும்மலை கொடுத்து பறக்கையை வெளியாக்கி யாரு பேரை எழுதினாலும் அந்த குருவிக்கு சேர்த்தான். அந்த மாதிரி அல்லாங்க நமக்கு ரப்பா இருக்கிறான். அந்த அல்லாத நம்ம ராசி காக்கி இருக்கிறோம். ஏன் இரணத்துக்காக சாவுது? எப்ப பார்த்தாலும் பெய்மானி பேச்சு, எப்ப பார்த்தாலும் ஈமான் இல்லாத பேச்சு. நாங்க வயசெல்லாம் தொழுது எவ்வளவு தொழுது ஆண்டவர் கவனிக்கிற ஆண்டவர் கொடுக்குது. அன்பர்களே, இது இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான், அதையும் சொல்லிவிடு. ஏன் இந்த கெட்ட அல்லாஹ்வை பத்தி எப்ப பார்த்தாலும் மக்கள் இடத்துல அல்லாஹ்வை பற்றி அடியார் இடத்துல முறையிடுறது. உன் வீட்டு பொம்பளை கொல்லப்பட முடியாது போய் 4 வீட்டுல என் புருஷன் எப்ப பார்த்தாலும் உணவு தெரிஞ்சா வைக்கிறான், எப்ப பார்த்தாலும் சப்பா அடிச்சுட்டு சாக வேண்டியதா இருக்கு. காசெல்லாம் வச்சிருக்கிற அநியாயக்காரன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான், வெட்டி நிறைய பணம் வச்சிருக்கான், பேங்க்ல வேற போட்டு வச்சிருக்கான், மனசார 1/2 கிலோ கறி வாங்கி தர மாட்டேங்கிறான் என்று உன் பொம்பளை ஊடு ஊடா போய் குறை சொன்னா நீ தல்லாம சொல்லாம வேற என்ன சொல்லுவேன்? மானம் கட்டாலே இந்த ஊர்ல தலை காட்ட முடியல, ஒரு ஊடு பாக்கி இல்லாம என்னை பத்தி குறை சொல்லி வச்சிருக்கிறேன். கடைசியில தல்லாக்குல வந்து முடியும் அறுத்து விட்டுருவா. அன்பர்களே, அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுங்களா? ஹதீஸே புதுசில வருது.
மல்லம் மல்லம் இறதி மல்லம் இறதி அல்லாஹ் கலாய் என்னுடைய கலாய் என்ற கற்பனையை யார் பொருந்திக் கொள்ள இல்லையோ, யார் அதை பொருந்திக் கொள்ள பிரியமில்லையோ, வமல்லம் யஸ்பீர் அலா பலாய் நான் கொடுக்கிற பலா முசீபத்துல சமன் செய்ய யாருக்கு பிரியமில்லையோ, அதாவது நான் எந்த நிலையில வைக்கிறேனோ அந்த நிலையில இருக்கிற அழுமையா இருக்கிறதுக்கு யாருக்கு பிடிக்க இல்லையோ, பல் எதுவும் ரபன் சிவாய் என்ன விட்டு வேற ரப்ப தேடுகிறார், பல் யஹ்ருஜு மின் தஹத் ஸமாய் என் வானத்துக்கு கீழே மானம் இருந்தா ரோஷம் இருந்தா ஓடி போடுறாங்க. அல்லாஹ் அக்பர். அப்ப அக்பர்கள் எப்படி இருக்கு தெரியுமா? ஏண்டி நான் கொடுக்கிறது பத்தல, நான் வாங்கி கொடுத்த துணி பிடிக்கல, நான் குடும்பம் நடத்துறது பிடிக்கல, எப்ப பார்த்தாலும் குறை சொல்ல, மரியாதையா மான ரோஷம் இருந்தா வீட்டை விட்டு வெளியில போயிட்டு சொன்னா புரியுது. எப்படி சொல்றான் அல்லாஹ்? பல் யஹ்ருஜு ரப்பன் சிவாய் என்ன விட உனக்கு அதிகமா கொடுக்கிற வேற ரப்ப இருந்தா தேடிட்டு போறான்னு சொன்னான். உன்னை இழுத்து பிடிக்கிற பேச்சாண்டா இருக்க மான ரோஷம் இருந்துச்சு இருக்கிறதா இருந்தா கொடுத்தத சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அழுமையா இருந்து காலம் கழிச்சு நிரந்தரமா நீடூழி சோரபதியில கொடுப்பேன். எல்லாம் எங்க கொடுப்பேன்? நிரந்தரமா நீடூழி நீடூழி சோரபதியில கொடுப்பேன். இங்க சதா குறை சொல்லிக்கிட்டே இருந்தேன், வேற ரொம்ப தேடிக்கிட்டான். என்னால யாரு கூட கொடுப்பானோ அவனை தேடிக்க. பல் யஹ்ருஜு மின் தஹத் ஸமாய் என் வீட்டுல இருந்து வெளியில போயிடுன்னு சொல்ற மாதிரி வாழ்ந்துட்டு வெளியில போயிடுறான்ல. அன்பர்களே, அப்போ ஒரு புருஷன் பெஞ்சாதி கண்டிச்சா கண்ணியமான பொம்பளையா இருந்தாலும் சீரா கால கட்டிக்குவா. அப்படி சொல்லாதீங்க. வீட்டை விட்டு என்ன தவிர்த்துறாதீங்க. உங்களுக்கு மனைவியா இருக்கிறது அதை விட்டு என்ன அறுத்துறாதீங்க. நான் தெரியாம சொல்லிவிட்டேன், மன்னிப்பு கேட்பான். அன்பர்களே, அடியான் யோகியனா இருந்தா, உண்மையான அடியானா இருந்தா அல்லாஹ் போய் பொருந்திக் கொள்வான். அல்லாஹ் தனக்கு கொடுத்ததை பெருசாக பாவிப்பான். தனக்கு கொடுத்ததை விட தனக்கு கொடுத்ததை பெருசா நினைக்கிற சுபாவம் இருக்கணுங்க. அப்படி இருந்தா உன் ஈமான் சலாமத்தா இருந்துச்சு. அதனாலே மார்க்க மார்க்கத்துல மகான்கள் சொல்றாங்க, பிறருக்கு கொடுத்ததை விட உனக்கு கொடுத்ததை பெருசா நீ மதிக்கணும்னு சொன்னா உன்னை விட ஏழைகளுடைய வாழ்க்கையை வாழ்க்கை தரத்திலே உன்னை விட குறைந்தவர்களுடைய வாழ்வை பாரு. உனக்கு அல்லாஹ் கொடுத்தது உன் கண்ணுக்கு பெருசா தெரியும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் வீட்டுக்கு கீத்து திருப்பி புது கீத்து கட்டுற அளவு கூட இல்லாம இருக்கிறான் ஏழை. அவன் வீடு மண் சேவரா இருக்கு, மழை பெஞ்சு உளுந்து போன சேவரை திருப்பி பராமரிக்க முடியலையே, எனக்கு எல்லாம் கண்டு விடு கொடுத்தானே, ஓட்டு விடு கொடுத்தானே. உன்னை விட வாழ்க்கை தரத்துல குறைந்தவர்களை பார், உனக்கு அல்லாஹ் கொடுத்தது பெருசா தெரியும். நீ இப்போ 4 லட்சம் 5 லட்சத்துல பங்களா கட்டுறவனையும் பார்க்க ஆரம்பிச்சு, அம்பாசிடர்ல ஒராந்தரவனை பார்க்க ஆரம்பிச்சு, உனக்கு அல்லாஹ் கொடுத்தது குறைவா தெரியுது. எப்ப பார்த்தாலும் மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டே அலைகிறேன். ஆமா சில தொழுதுகிட்டு தான் இருக்கிறேன், அசுத்மார்கள் பேச்சை கேட்டு தொழுதுகிட்டு தான் இருக்கிறேன். ஆண்டவும் ஒண்ணும் கவனிக்கிற மாதிரி தெரியல. இவன் தொழுதுகிட்டே இருக்கிறாங்க, அல்லாஹ் கவனிக்கிற மாதிரி தெரியும். அன்பர்களே, என்னன்னு கேட்கிற அல்லாஹ் கிட்ட கொடுத்து துரத்தி விட்டுற சொல்ற அல்லாஹ் கிட்ட. சில பேர் அப்படியே கொடுத்து துரத்தி விட்டுறாங்க. அல்லாஹ் இதோட போயிடு, இதோட அந்த வயலை சுத்திக்கிட்டே இது மறுபடியும் பக்கத்துல என் வீட்டுக்கு பக்கத்துல கூட வந்துடக்கூடாது. அன்பர்களே, ரொம்ப தொந்தரவு செஞ்சு கேட்டு அல்லாஹ் கிட்ட கொடுப்பா. கொடுத்து என்ன செய்வான்? வரப்போயே சுத்த வைப்பான், பள்ளிவாசல் பக்கம் வர விட மாட்டான். அல்லாஹ் சில அடியார்கள் பேர் அல்லாஹ்வுக்கு கோபம் வந்துட்டா கொடுத்து துரத்தி விட்டுருவாங்க. இன்னுமே இந்த பக்கம் வராது, அல்லாஹ்வை கூப்பிடாது, தஸ்பீஹ் செய்யாது, என் பேர சொல்லாது, ஓடி போய் கேட்க துரத்தி விட்டுருவான் அல்லாஹ். அந்த மாதிரி அளவுக்கு சொத்து கேட்கறியா? என்ன கேட்கிற அல்லாஹ் கிட்ட? நீ பிறந்த நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் நீ கேட்காம கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அல்லாஹ். தாயுடைய கர்ப்பத்துல உனக்கு உணவு கொடுத்ததா இல்லையா அல்லாஹ்? அங்க செருப்புகளை வச்சு சம்பாதிச்சு சாப்பிட்டியா? மான ரோஷம் இருந்தா சிந்திச்சு பாருங்க. தாயுடைய கர்ப்பத்துல தகப்பனுடைய முதுகு தண்டுல கடந்த உன்னை தகப்பனுக்கு காம உணர்வை கொடுத்து அவனை விந்த சிந்த வச்சு அவன் சிந்திய விந்தை தாயுடைய கர்ப்பத்துல தங்க வச்சது யார்? அல்லாஹ். அன்பர்களே, சிந்தன விந்தெல்லாம் குழந்தையா போறது இல்லைங்க, எவ்வளவு சாக்கடையில போயிடுச்சு. அல்லாஹ் தான் நாடிய விந்த துளியை தாயுடைய கர்ப்பத்துல தன் உத்தரவை கொண்டு தங்க என்று சொல்ல தங்கி இருந்தார். தங்கு அந்த விந்த துளிய நீ எப்படி கடந்து யோகிதை என்ன கை கால் முளைச்ச உடனே அல்லாஹ் கிட்ட கலகம் பண்ற, என்ன கொடுத்தா அல்லான்னு கேட்கிற, அதை கொடுத்தத சிந்தனை செஞ்சு பார், என்ன கொடுத்தான்னு கேட்கிற நீ. அன்பர்களே, நன்றி கேட்ட மனுஷனை பாருங்க. எங்க எல்லாம் இன்சான பத்தி வந்தாலும் அல்லாஹ் திட்டிதான் இருக்கு, ஏசிதான் இருக்கிறாங்க. இன்னல் இன்சான் லிரப்பி லகனூத், இன்னல் இன்சான் லிரப்பி லகனூத். மனுஷனை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது நிச்சயமா மனுஷன் தான் ரப்புக்கு ரொம்ப நன்றி கேட்ட பயன்தான். ஒரு இடத்துல அல்லாஹ் புத்திலல் இன்சான் மாறுபட, இந்த அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற பையன், இந்த காபிரான பையன் புத்திலல் இன்சான் நாசமா போயிட்ட பையன். அன்பர்களே, மனுஷனை பத்தி எங்கெல்லாம் சொன்னாங்க அல்லாஹ் பத்துவாவோட திட்டி ஏசிதான் சொன்னான். ஏன் தெரியுமா? இவன் நன்றி கேட்ட சுபாவத்துல எப்ப பார்த்து அல்லாஹ் கிட்ட என்ன கொடுத்தான்னு கேட்கிறான். அட பாவி பையல, என்ன கொடுத்தாண்டா கேட்கிறது? உன் தகப்பனுடைய முதுகன் தண்டுல இருந்த ஒன்னை தாயுடைய கர்ப்பத்துல தங்க வச்சவன் அல்லாஹ். ஆனால் வெளியில சிந்திருந்தா சாக்கடையில போயிருப்ப, சாக்கடையில உன்னை போக விடாம தாயுடைய கர்ப்பத்துல தங்க வச்சு
உன்னை ரத்த கட்டியாக்கி சத கட்டியாக்கி சரீரமாக்கி சும்மா அன்ஷானாஹு கல்கன் ஆகர் கடைசியாக அழகான கோலத்துல ஒன்னு ஆக்கி வெளியில கொண்டு வந்தது அல்லாஹ். யார் ஒன்னு அப்படி ஆக்கினா? ஒரு சொட்டு நார்த்த துளி விந்தா என்று ஒன்னு இந்த அழகிய வடிவத்துல ஆக்குறது யார்? யாருங்க? ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா. தாயுடைய கர்ப்பத்துல ஒன்னை இப்படி அழகிய கோலத்துல அமைத்தவன் அல்லாஹ் என்று சொல்றாங்க. அப்படி ஒன்னு அல்லாஹ் ஆக்குறான். அங்கே தாய் வயிற்றுக்குள்ளார இருக்கும்போது தாயுடைய மாதவிடாய், பொம்பளைக்கு ஹமல் வந்துட்டா அப்புறம் மாதவிடாய் வருமா? ஆனா ஹமல் வந்துட்டா மாசம் மாசம் ரத்தம் வருது, அது வருமா? வர்றது இல்லைங்க. அந்த மாதவிடாயை தடுத்து அதை உணவாக்கி உயர்தரமான உணவாக்கினா ஹைனுடைய ரத்தத்தை கொடுக்கிறான் இல்லை, அதுல இருந்து உயர்தரமான உணவை அல்லாஹ் தயாரித்து உனக்கு உணவு ஊட்டி அல்லாஹ் உன்னை தாயுடைய கர்ப்பத்துக்குள்ளார உன்னை சரி சுவாதீனமா வச்சு நீ கேட்கவே இல்லை. அங்கே அல்லா இடத்துல நெரிச்சு அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருந்த, சாப்பிட்டுக்கிட்டே இருந்த. நீ ஜன்னல் வச்சு காத்து வாங்கல, செருப்புகளை வச்சு நீ சம்பாதிக்க இல்லை, அங்கே ரிஸ்க் கொடுத்தா அல்லாஹ் உனக்கு. ஏன் கொடுத்தா? நீ அங்கே இந்த அயோக்கியத்தனமான பேச்சு எங்க கொடுத்தாங்களா? என்ன கொடுத்தாங்களா? இந்த வாய் உனக்கு இல்லை, அதனால கொடுத்தாங்களா? அன்பர்களே, வாய் வர்ற வரைக்கும் தாங்க தாயும் தகப்பனும் கொடுக்கறது பழக்கம். வாய் வர்ற வரைக்கும் கொடுப்பாங்க. அந்த குழந்தைகள் பாருங்க கேட்கவே மாட்டாங்க. சோறு குடியம்மா, பால் குடியம்மா, கறி குடு, மீன் குடு, இது கேட்கிற பழக்கம் இல்லை. இதை கேட்காம என்ன செய்வான்? வெறும் அபாய சென்று பசிச்சுச்சா அழுக, பசி வந்தா அழுக. அப்ப தாயும் தகப்பனும் நீ வாய் திறந்து கேட்காம குறை சொல்லாம இருக்கிற வரைக்கும் உன்னை தூக்கி தூக்கி பால் கொடுத்தான். உன்னை எழுப்பி எழுப்பி உணவு கொடுத்தா தாயுடைய வயிற்றிலேருந்து கொடுத்து வளர்த்து கொண்டாந்து இருக்கிறான். அவனுடைய பேருபகாரங்களை மறந்து இப்ப அல்லாத குறை சொல்ல முற்படாதீங்க. அல்லாஹ் என்ன கொடுத்தான்னு கேட்காதீங்க. அவன் கொடுத்திருக்கிறதுக்கு நம்மளால ஆயிரம் 1000 நாவுகளை கொடுத்தா நன்றி செலுத்த முடியாது. அல்லாஹ் கொடுத்த உபகாரங்களை எண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க. அல்லாஹ் வைத்தாலும் நீ அமத்தல்லா இல்லாத முசுவா, அல்லாஹ்வுடைய நியமத்துகளை உனக்கு செஞ்ச உபகாரங்களை உன்னால அளக்க முடியாததை நிர்ணயிக்க முடியாது, எண்ண முடியாதுன்றாங்க. எண்ணவே முடியாதுன்னா நன்றி எங்க செலுத்த போது? அல்லாஹ் அக்பர். ஃபைனல்லாஹ கஃபூருர் ரஹீம். உன்னால நன்றி செலுத்த முடியாது, அல்லாஹ் பழிப்புறத்தை நிறுவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அதனால உன்னை விட்டு வச்சிருக்கிறாங்க அல்லாஹ். அன்பர்களே, தாயுடைய வயிற்றிலிருந்து நீ வெளியில நீயா வந்தியா? நீயா வந்தியா? முண்டி அடிச்சுக்கிட்டு நீயா வந்தியா? வரல. வல்லாஹு அக்ரஜகும் மின் புதுனி உம்மஹாத்திக்கும் என்று சொல்றாங்க. தாயுடைய வயிற்றிலிருந்து வல்லாஹு அக்ரஜகும், உன்னை புறத்தி படுத்துறது, உன்னை வெளியாக்கி வச்சது அந்த அல்லாஹ் தான் சொல்றாங்க. நீ என்ன கொஞ்சம் கை காலம் முளைச்ச உடனே என்ன செஞ்சா அல்லாஹ் எனக்கு என்ன அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு சொன்ன சரியா போச்சா? அல்லாஹ் வணங்கிக்கிட்டே இருந்தா எல்லாம் ஆயிடுமா என்றெல்லாம் நீ இப்பதானே கேட்கிற. அப்ப அந்த மாதிரி எல்லாம் நீ கேட்கலையே. கேட்காததுனால மரியாதையா கொடுத்தாங்க. சிறு குழந்தைகள் எல்லாம் அவுலியாக்களை போல அல்லாஹ்வுக்கு விரோதமான பேச்சு பேசாதவர்கள், அதனால கண்ணியமா கொடுக்கிற அல்லாஹ் ஜல்லஷானஹு. அன்பர்களே, தாய் தகவனுடைய உள்ளத்துல நான் செய்யப்பட்டான். குழந்தைக்கு பால் வருதுங்களே, குழந்தைக்கு பால், அதை பற்றி ஒரு அறிஞர் இடத்துல நான் கேட்டேன். அந்த பால் எப்படி கேட்டு பாலுடைய உற்பத்தியை பத்தி சொல்லுங்க. அவர் சொன்னாரு, தாயுடைய பால் கடுமையான குளிர்காலத்துல பனிகாலம் வந்துட்டால் தாயுடைய மார்பில் இருந்து குழந்தைக்கு வரக்கூடிய பால் வெது வெதுப்பா வரலாம், சூடா வரதாங்க. உள்ள அடுப்பா இருக்கு, ஸ்டவ் இருக்கா, அந்த குழந்தைக்கு ஜிலு ஜிலுப்பான பால் ஒத்துக்காதுன்னு சூடா பால் கொடுக்கிறாங்க. பால் கூட்டக்கூடிய தாயை கேட்டுப்பாங்க. கடுமையான கோடை காலம் வந்துட்டால் அந்த பாலை குளிர வைத்து கொடுக்கிறாங்க அல்லாஹ் ஜல்லஷானஹு. உள்ள ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கா, ஐஸ் பொட்டி இருக்கா, இப்படி உன்னை கொடுத்து பராமரிச்சிருக்கிறான் அல்லாஹ். உனக்கு மரியாதை தெரியல. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தாய் திண்ட உணவு உன் அம்மா திண்டது என்ன உனக்கு தெரியாது? முனிசிபாலிட்டி குப்பை தொட்டி மாதிரி வயிறு, கருவாடும் நண்டும் நத்தையும் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் என்ன கொட்டுல. தாயுடைய வயிற்றுல ஹலாலானது எல்லாமே கொட்டியாச்சு, குப்பை தொட்டி மாதிரி. அவ்வளவையும் அரைத்து உன்னால எதிர்க்க முடியுமா? அல்லாவே உன்னால உண்டாக்க முடியுமா? அப்ப உன்னுடைய தாயை மில்க் ஃபேக்டரி ஆக்கிட்டான், பால் ஊட்டக்கூடிய தொழிற்சாலை ஆக்கிவிட்டான். உன்னால ஒரு தொழிற்சாலை அப்படி உண்டாக்க முடியுமா? நீ வேண்டாம் கொஞ்சம் கருவாடு, நெய், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி, குருமா, குஃப்தா எல்லாத்தையும் போட்டு ஒரு தொழிற்சாலையில ஆட்டி பார்த்து பால் வடிக்காது பாரு. உன்னால செய்ய முடியுமா? அல்லாஹ் உண்டாக்கி இருக்கிற மில்க் ஃபேக்டரியை பாருங்க, உனக்கு பால் விட்ட தாயை பாரு, எப்படி பால் அல்லாஹ் தாலா கொடுக்கிறான். அப்படி கொடுத்து வளர்த்தானே அல்லாஹ் தாலா. அவனை எதிர்த்துக்கிட்டு இன்னைக்கு கேள்வி கேட்கிறான், தொழுதா சரியா போச்சுங்களா? தொழுதா அல்லாஹ் கொடுப்பானா? அயோக்கிய பயல, நீ தொழுவாம இருக்கும் போது பதரமான பாலை கொடுத்தா, நீ அல்லாஹ்னு சொல்ல அப்ப கொடுத்தான். இப்ப நீ அல்லாஹ் வணங்கும் போது உன்னை விடுவானாமே? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அதற்கு குரான்ல தராவியில ஓதும் போதே ஒரு ஆயத்து வந்துச்சு. ஓதும் போது அவர்கள் 1.25 ஜுஸ் ஓதி இருக்கிறாங்க. ஒரு ஆயத்து ஓதும் போது எனக்கு சிந்தனை வந்துச்சு, அடியார்களுக்கு இதை பத்தி சொல்லணும். அல்லாஹ் தஆலா இந்த பூமியில வெளியாக்கி இருக்கிற ஜீனத்துகள், அலங்காரங்கள் என் அடியார்களுக்கு ஹராமாக்குறது யாரு? கூடாது என்று சொல்றது யாரு? என் அடியார்களுக்கு வெளியாகி இருக்கிற நபியை நீக்கி சொல்லுங்க.
குல் ஹிய லில்லதீன ஆமனு. இந்த துனியாவில் எவ்வளவு நியமத்தை வெளியாக்கி இருக்கிறனோ இவ்வளவு என்னை ஈமான் கொண்ட பக்தர்களுக்காக தான் வெளியாக்கி இருக்கிறேன். நீங்க சொல்லுங்கிறாங்க. குல் ஹிய லில்லதீன ஆமனு ஹாலிஸத்தன் யௌமல் கியாமா. துனியாவிலே என் அடியார்களுக்கு தான் வெளியாகி இருக்கிறேன், என் அடியார்களுக்காகவே உண்டாக்கி இருக்கிறேன் என்றாலும் ஈமான் கொள்ளாத காபீர்கள் கொஞ்சம் சுகம் அனுபவிப்பார்கள். ஆனாலும் நபியே ஹாலிஸத்தன் யௌமல் கியாமா, கியாம நாளையில அது பரிபூர்ணமா ஈமான் கொண்டவனுக்கு கொடுப்பேன், காபீர்களுக்கு கொடுக்க மாட்டேன். நண்பர்களே, நமக்குள்ள நாள் அங்கே வச்சிருக்கிறான். ஒரு பயலுக்கு தண்ணி கொடுக்க மாட்டான் அல்லாஹ் தஆலா. நரகவாதிகள் சொர்க்கவாதிகள் இடத்துல தண்ணீர் கேட்பார்கள், கொஞ்சோடு உணவு கொடுங்க, ஏதாவது தண்ணி கொடுங்க. அப்ப நரக சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்க, இன்னல்லாஹ் ஹர்ரமஹுமா அலன்னார். இந்த தண்ணீரையும் இந்த உணவையும் நரகவாதிகளுக்கு ஹராமாகிட்டு அல்லாஹ் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் இருக்கு. இப்போ உன்னை என்ன வச்சாங்களா, என்ன சக்கராத்து வந்துச்சா, சோறு இல்லாம எங்க செத்து என்ன ஆச்சு? நண்பர்களே, எல்லாரும் ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்கிறவங்க. அப்படியே சஹாபாக்கள் வீட்டுல இருந்த மாதிரி வறுமை வர இல்லை, சஹாபாக்கள் வீட்டுல இருந்த மாதிரி பட்டினி பசி இல்லை. ஓரளவுக்கு எல்லாரையும் நிம்மதியா அல்லாஹ் வச்சிருக்கிறான். இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் பாருங்க குறையில்லாத மனுஷன் இல்லை. ஆனா நண்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரொம்ப பெரிய தயாளு. நாம கேட்ட அளவுக்கு கொடுக்காம நம்ம ஈமான காப்பாத்தி வச்சிருக்கிறோம் அல்லாஹ் தஆலா. இல்லைன்னா உடனே எல்லாம் இந்த பள்ளியாசத்தை பார்க்க முடியுமா? உனக்கு 4 லட்சத்துல பங்களா கொடுத்து மேல்மிச்சமா 10-15 சொத்து கொடுத்து ஒரு அம்பாசிடர் காலை கொடுத்தா எங்க உட்கார்ந்துட்டு இருப்பியோ, யாரு கூட பேசிக்கிட்டு இருப்பேன், பீச்சில் விளாண்டிக்கிட்டு இருப்பேன், சினிமா கொட்டையில கார் நிக்கும். பாத்துருக்காங்க, மாயோரம் டவுன்ல போய் பாரு, சினிமா கொட்டையில நிக்கிற கார் அவ்வளவு முக்கவாசி சாயம் கொண்டு காரா இருக்கு. எல்லாம் புது புது அம்பாசிடர் நிக்குது. நண்பர்களே, நான் ஊர் பேரு சொல்ல விரும்புறேன். ஆனா கார் என்னது கொடுத்தா சாயமுக்கு அல்ல, என்னது கொடுத்தா எல்லாம் சைவோல சம்பாரிச்ச காசு. சைவோல கர்த்தா வந்து வெளியில கலத்தி விட்டான். சரியா போச்சு உனக்கு செஞ்ச மரியாதை. எல்லாம் கொடுத்தது என்னதுக்கு? நீ பள்ளிவாசலுக்கு நடந்து வர்றதுக்கு சோம்பேறி தரப்பட்ட, அதனால காரு கொடுத்தாங்களா? இனிமே வேலை வேலைக்கு கரெக்டா வர வேண்டும். இவன் என்ன செஞ்சா கார் வாங்கிக்கிட்டு மாநகர சினிமா கொட்டையில எந்த தியேட்டர்ல போய் பாருங்க, நிக்கிற டாக்ஸியில முக்கவாசி அந்த சுத்தி இருக்கிற ஊருக்கு, அந்த ஊர் பேர் சொல்லக்கூடாது, அந்த ஊருக்கார முடிச்சுக்குவான். அஜரத்து புறவச்சேரியில பள்ளிவாசல உட்காந்து எங்க ஊரை பத்தி புறம் பேசுறாங்க, நோம்பு வச்சுக்கிட்டு. அதனால புறம் பேசுற பாவம் எனக்கு வேண்டாம் நண்பர்களே. அதனாலதான் அல்லாஹ் கொஞ்சம் கொடுக்கறதே பிரேக் போட்டு வச்சிருக்கிறாங்க. உனக்கு புத்தி வரட்டோடு பாக்குறான் அல்லாஹ். சஹாபாக்கள் மக்கமா நகரில ஈமான் கொண்ட உடனே அள்ளி கொடுக்கறது அல்லாஹ் இருந்ததையும் புடுங்கிட்டு ஆண்டியா விட்டான். இருந்ததையும் புடுங்கிக் கொண்டு மக்களை விட்டு உடுத்தின ஆடைகளுடன் பரதேசிகளாக வெளியில ஏற சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. இது சரித்திரமா இல்லையா? ஏன் ஆரம்பத்தில் கொடுக்கல? எடுத்த உடனே கொடுத்திருந்தால் ஈமான் நிறைச்சிருக்காங்க. அவர்கள் வறுமையில போட்டு வாட்டி வதக்கி ஈமானை பண்படுத்தின பிறகு, ஈமான கெட்டியாக்கின பிறகு அல்லாஹ் அரபு நாட்டு ஆட்சி அவர்களுக்கு கொடுத்து விட்டாங்க. மக்கமா நகருக்கு மட்டுமல்ல, அரபு நாட்டு அரபு நாட்டுப்படி ஆட்சி அவர்களுக்கு கொடுத்தாங்க. கொடுத்தாங்க இல்லையா? உன்னுடைய ஈமான பக்குவ நிலைக்கு ஆகிறதுக்கு பிறகு துணியாவும் காலடியில கொடுக்கறாங்க. அது வரைக்கும் கேட்காதுங்கிறான். தாப்ப பிள்ளைக்கு என்ன சொன்னான்? வயத காசு என்கிட்ட இருக்கட்டும்டா, அக்கௌண்ட் இருக்கு, இரும்பு பெட்டியில வச்சிருக்கிறேன், பேங்க்ல வச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் பாத்துக்க. இவ்வளவு இருக்கு உனக்கு. எவ்வளவு இருக்கு? நிறைய இருக்கிற வேலை. 10-15 லட்சத்துக்கு வச்சிருக்கிறேன். நீ சம்பாதிக்காமே திட்டு சாவர அவ்வளவு வச்சிருக்கிறேன். அவன் வச்சிருக்கிறேன் இப்ப கூடங்கிறான். இப்ப கூடங்கிறான். இவன் என்ன சொல்ற? இப்ப கொடுத்தா குதிரை பந்தயத்துக்கு போவேன், தேவையா வீட்டுக்கு போவேன், கண்ணு கடைக்கு போவேன். ஓ யோகிதான் எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால கொடுக்க மாட்டேன். கொடுத்து உன்னை கெடுக்க மாட்டேன். என்றைக்கு நீ முத்தகையா நல்ல மனுஷனா எவ்வளவு கொடுத்தாலும் கெட்டு போக மாட்டேன் நிரூபணம் கொடுப்பியோ அன்னைக்கு கட்டாயம் கொடுப்பேன். நண்பர்களே, தடுக்கிறது நல்லவனாக ஆக்கிறது. உன் யோகியத்தை நீ தெரிஞ்சு நல்லவனா வந்ததுக்கு பிறகு தானா கொடுத்துருப்பான். அந்த மாதிரி தான் சஹாபாக்களை புடம் போட்டு எடுத்து வறுமையில வாட்டி வயிற்றுல கல்ல கட்டுற அளவுக்கு அவர்கள் சோதனை செஞ்சு ஈமான சுண்டி பார்த்து அப்புறம் கொடுத்தா துணியான் அல்ல. நீ ஈமானே உள்ள இல்ல, துணியாவை கேட்கிற அல்லா கிட்ட இருக்கிற ஈமான் செலவாகி போட்டு ஓடி போயிடும். அல்லா கிட்ட கேட்காது. சஹாபாக்கள் கூட வறுமையில வாடும் பொழுது கொஞ்சம் நினைச்சது உண்டு, நாயகத்துக்கிட்ட சொன்னதும் உண்டு. யார சொல்லலாம்? நாங்க அல்லாவுடைய பக்தர்களாச்சு, ஈமான் கொண்ட அடியார்களாச்சு, அல்லாஹ் வணங்கக்கூடியவர்களாச்சு. ஆண்ட நாயகமே, நீங்க கொஞ்சம் கண்ண கசகனா போதுமே, கொஞ்சம் துவா செஞ்சு அல்லாஹ் செல்வங்களை பொழிஞ்சிருவானே, ஏராளமா எங்களை கொடுப்பானே என்று சஹாபாக்களும் வறுமையிலே சொன்னது உண்டு. ஆனா அல்லாஹ் ஜவாப் என்ன சொன்னா? கொடுக்கிற நபியன்னு சொல்லல. வலவ் பஸத் அல்லாஹு ரிஸ்கா லிஇபாதிஹி, தன்னுடைய இந்த நல்லடியார்களுக்கு இவர்களுடைய கோரிக்கை அளவுக்கு அல்லாஹ் இரவத்தை விசாலப்படுத்தினால் லபகவு ஃபில் அர்தி, பூமியில அழிச்சாட்டம் செய்வாங்க என்று சொல்லிட்டாங்க. வலாக்கி யுனஸிலு பிகதரின் மானஷா,
வலாகின் யுனஸ்ஸிலு பிகதரி மா நஷாவ். நபியே ஹபீபே, உங்களுடைய இந்த தோழர்கள், இந்த சஹாபாக்கள், ஈமான் கொண்ட என் அடியார்கள், வறுமையால் பீடிக்கப்பட்டவர்கள் இரணத்தை விசாலமா கொடுக்கும்படியா கேட்கிறாங்க, உங்களிடத்துல முறையிடுறாங்க. உங்களை விட எனக்கு என் அடியார்களுக்கு இந்த பாசம் இருக்கு, இரக்கம் இருக்கு, கிருபை இருக்கு. எல்லாம் இருந்தும், ஏராளமான செல்வங்கள் இருந்தும் என் அடியார்களுக்கு நான் கொடுக்காம இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுங்களா? வலவு வசத்தல்லாஹு ரிஸ்கானி பாலிஹி. இவர்களுடைய விருப்பப்படி, இவர்களுடைய கோரிக்கைப்படி நான் இரக்கத்தை விசாலமாக்கிட்டால் பூமியில அழிச்சாட்டம் செய்வாங்க, ஈமான விட்டு மாறிக்குவாங்க. மற்ற துஷ்டர்கள், ஈமான் இல்லாத கயவர்கள் செய்வதை போல எல்லாம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அதனால நபியே ஹபீபே, இப்போ உங்க உம்மத்துக்கு செல்வங்களை நான் சுருக்கி இருக்கிறேன், வறுமையில வச்சிருக்கிறேன், தரித்திரத்துல வச்சிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா சொன்னா, நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொன்னா, ஒரு காலம் வரும் செல்வங்களை உங்க காலடியில குவிச்சு கொடுப்பேன், கொடுப்பேன் என்று சொன்னல்ல. லா நுஹய்யின்னஹும் ஹயாத்தன் தய்யிபா, ஒரு வாழ்வு உங்களுக்கு கொடுத்தே காட்டுவேன் என்று சொன்னான். அன்பர்களை கொடுத்தானா இல்லையா அந்த வாழ்வு சஹாபாக்களுக்கு? மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு, இஸ்லாம் வளர்ந்ததுக்கு பிறகு, சஹாபாக்களுடைய ஈமான் கெட்டியா போனதுக்கு பிறகு எவ்வளவு கொடுத்தா அல்லாஹ் தெரியுமா? வீட்டு மூலைகளிலே நாம நெல்ல கொட்டி வைக்கிற மாதிரி தங்க வெள்ளி காசை கொட்டி வச்சாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கத்தாங்க செஞ்சான். நமக்கு ஈமானுக்கு முந்தி கொடுத்தா இருக்கிற ஈமானையும் கை விட்டா வச்சு எல்லாம் ஊர் ஊரா அழைச்சிட்டு போய் ஹன்னோயில கொடுத்தான், அதை கொண்டாந்து இங்க நன்றி கேட்டதமா செஞ்சான், அதை போடுதான். ஹைபோன்ல கொடுத்தான், அப்புறம் சைபோன்ல கொடுத்தான். அங்கே ஒவ்வொரு ஊரா வாசல் அடைச்சு இந்தியாவுக்கே தள்ளிக்கிட்டு இருக்கிற அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா. ஏன்? அங்கே கொடுத்ததை இங்க கொண்டு வந்து ஆளுக்கு ஒரு பங்களாவை கட்டிக்கிட்டு ரமதான் வந்திருக்கு, பள்ளிவாசலுக்கு கண்ணுக்கு தெரியல. கல்லால வீடு, சிமெண்டால வீடு கட்டி, கொஞ்சம் 2 அடுக்கு மாடி கட்டி, ஒரு கார் முன்னால இருந்தா தராவிக்கு தொழுகைக்கு கூப்பிட்டா தெரியல, காலில் விடுவதுங்கிறான். ரமதான் வந்துருச்சுங்களா, வருதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க, வந்தது தெரியல, போறது தெரியல அவனுக்கு. அவனுக்கு ரமதான் வந்தது எனக்கு தெரியுது, பெருநாள் குறைய பார்க்கும்போது அவனுக்கு தெரியுதுங்க. பெருநாள் குறைய பார்த்துட்டா கஷாப்பு கடையில முன்னால நிக்கிறான், பட்டக்கிராம்பு வாங்குற இடத்துல முன்னால நிக்கிறான், 2 கிலோ நெய் போடுறான். பெருநாள் வந்துருச்சு, நாயே உனக்கு பெருநாள். 30 நாள் நோக்கு வைக்காத நாய் உனக்கா பெருநாள் வந்திருக்கு? பெருநாள் யாருக்குங்க? லைஸல் ஈதுல் லிமன் லபிஸல் ஜதீத். புதுசா துணி கொடுத்தவனுக்கு பெருநாள் இல்லன்னு பெருநாள் குத்பால ஓதுறாங்க. லைஸல் ஈதுல் லிமன் அகல ஸரீர். இன்பமாக பதார்த்தங்களை திட்டவனுக்கு பெருநாள் இல்ல. பெருநாள் யாருக்கு? 30 நாட்களும் அல்லாஹ்வின் உத்தரவுக்காக இந்த உதடுகளை காய வைத்தான், தொண்டையை காய வைத்தான், வயிற்றை காயப்பட்டவன். யாருன்னா லட்சக்கணக்கான நீ கொடுத்திருந்தாலும் நீ தடுத்த நேரத்தில் சாப்பிட மாட்டோம், குடிக்க மாட்டோம் என்று 30 நாட்களும் நோன்பு வைத்து சாட்சி கொடுத்தார்களே, அவர்களுக்கு 31வது நாள் அல்லாஹ் வெகுமதி கொடுக்க ஈதுகாக கூப்பிடுறான், பெருநாள் தொழுகைக்கு கூப்பிடுறான். 30 நாட்களும் நோன்பு நோற்று என்னை திருப்திப்படுத்தியவர்களே, தராவியை தொழுது என்னை சந்தோஷப்படுத்தியவர்களே, இன்னைக்கு நீங்க பெருநாள் கொண்டாடுங்க, ஆனந்தமா கொண்டாடுங்க, அழகாக சாப்பிடுங்க. இவன் 30 நாள் நோம்பு வாங்காதவன் முன்னாலே வர்றான் கறி வாங்கறதுக்கு சாப்பிடல, சண்டை வேலை எனக்கு போடுறா முத்தி ஏன்னு கேட்டா அவர் பெருநாள் கொண்டாடுறார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இன்ஷா அல்லாஹ் தோழர்களே, நான் இன்னைக்கு எடுத்த சப்ஜெக்ட் வேற, அல்லாஹ் தஆலா நான்ன செய்தி வாயில வந்துருச்சு. இது இலாஹி ரேடியோ மாதிரி என்ன வந்துச்சு அதை கேட்டுக்க வேண்டியதுதான். நான் நாடுனது வேற, நீங்க எதிர்பார்த்தது வேற, ரெண்டுக்கும் மத்தியில அல்லாஹ் கொடுத்தது வேற. நான் நாடுனது நிச்சயமா வேற. நம்பர்ல உட்கார்ந்து சொல்றேன், நான் ஒரு பெரிய ஒரு காரியத்தை அதை எப்படியாக நீங்க விளக்கி கொண்டு வந்து உட்கார்ந்து நம்பர்ல, நீங்க எதிர்பார்த்தது வேற, ரெண்டுக்கு மத்தியில அல்லாஹ் வெளியாகிறது வேற. அதுலதான் நல்லது இருக்கும், அதுலதான் நம்ம ஈமானுக்கு சலாமத் இருக்கும். அதனால அல்லாஹ்வின் பேர்ல குறைபாடுகளை விடுங்க, சதா அல்லாஹ்வின் பேர்ல இருக்கிற அதிருப்தியை விடுங்க, உங்களுடைய அடிமைத்தனத்தை நிரூபித்து காட்டுங்க. நேர்மையா ரமதான் வந்திருக்கு, சரியா நோன்பு வைங்க, சரியா தொழுவுங்க. ரமதான் மாசத்துல நப்சுகளை கட்டுப்படுத்துங்க, குர்ஆனை ஓதுங்க, திக்ர் செய்யுங்க, தான தர்மங்களை செய்யுங்க, ஜகாத் கொடுங்க, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துங்க. பிறகு அல்லாஹ் கொடுக்கிற வாழ்வை பாருங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. நான் இப்போ உங்களுக்கு துஆ செய்றேன். ரப்பனா லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா அல்லாஹ். ربنا لك الحمد ولك الشكر يا الله. ربنا لك الحمد ولك الشكر يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا. ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا
فانصرنا على القوم الكافرين يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك يا الله ويا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك يا الله يا نور النور اخرجنا من الظلمات الى النور اللهم طهر قلوبنا عن غيرك يا الله ونور قلوبنا بنور معرفتك يا الله يا الله நாங்கள் உன்னடியார்கள் ஆனால் பாவியான அடியார்கள் யா அல்லாஹ் மார்க்க ஞானம் மற்றவர்கள் ரப்பே உன்னை நாங்கள் அறியாதவர்கள் உன்னுடைய சன்மார்க்க சட்டத்திட்டங்களை கற்காதவர்கள் ஆகவே அறியாமையினால நாங்கள் லட்ச பாவங்களை செஞ்சிருக்கிறோம் யா அல்லாஹ் பாவங்களே செய்யறோம் ஆனா அதையும் பாவம் என்று அறியக்கூடிய சக்தி இல்லாதவர்களாக இருக்கிறோம் ஆகவே ரப்பே இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை எங்களுடைய விடுதலைக்காக நீ கொடுத்திருக்கிறேன் எங்களுடைய மன்னிப்புக்காக நீ கொடுத்திருக்கிறேன் இந்த மாதத்துல நோன்பு நோக்க வைத்து தராவியை தொழுக வைத்து எங்களுடைய வருஷக்கணக்கு 11 மாசம் நாங்க செஞ்ச பாவங்களை மன்னித்து நரகத்திற்குரிய எங்களை நரகை விட்டு விடுதலை செய்து சுவனபதி கொண்டு சேர்ப்பது என்ற முடிவுல இந்த மாதத்தை நீ கொடுத்திருக்கிறேன் யாரெல்லாம் அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல நசீபை எங்களுக்கு கொடு யாரெல்லாம் நோன்பு வைக்க சக்தி கொடு இதுவரைக்கும் அசதி மறதியா நோன்பு வைக்காதவர்களுக்கு நோன்பு வைக்கக்கூடிய நல்ல நசீபை கொடு யாரெல்லாம் தராவியில விடாம தொழுகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடு யாரெல்லாம் எங்களுக்கு நீ சரியா கொடுக்க இல்லைங்கிற குறை எங்களுடைய உள்ளங்களில் ஷைத்தான் போட்டுக்கொண்டே இருக்கிறார் ஆனா நீ கொடுத்ததை பார்த்தா கணக்கு பார்த்தா உனக்கு நன்றி செலுத்த முடியாத நிலையில் நாங்க இருந்து கொண்டு இருக்கிறோம் யாரெல்லாம் எங்களுக்கு வெறும் எங்களுடைய தகப்பனுடைய முதுகந்தண்டில் இருந்து எங்களை தாயுடைய கர்ப்பத்தில் தரிப்பட வச்சது நீ இந்த அழகிய கோலத்தை உண்டாக்குறது நீ ரூஹ புகுத்துனது நீ யாரெல்லாம் ஒவ்வொரு உறுப்பை கொடுத்தது நீ இப்ப இந்த போற வர்ற மூச்சு உன்னுடைய தயவு கொண்டு இருக்கிறப்ப யாரெல்லாம் நாங்க கண்ணு துறக்கிறது பாக்குறது ஒன்றை கொண்டு ஆடுறது அசைறது ஒன்றை கொண்டு யாரெல்லாம் இப்ப உதறது அசைறது ஒன்றை கொண்டு எங்க நாவு அசைறது குதிரத்தை கொண்டு யாரெல்லாம் இப்படி உன்னுடைய அறுக்குடைகளை பார்த்தாலும் எங்களால நன்றி செலுத்த முடியாத நிலையில இருக்கணும் ஆனாலும் ரப்பே ஷைத்தான் சதாயங்களுடைய உள்ளங்களில நீ எங்களுக்கு சரிவர கொடுக்க இல்லை என்றும் எங்களுக்கு நீ கொடுத்தது 10 என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறான் அந்த ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக உன்னுடைய பேருபகாரங்களை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பாயாக யாரெல்லாம் உன்னுடைய நியமத்துகளை உணர்ந்து ஒன்றில் ஐக்கியப்படக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் எங்களை ஆக்குவாயாக யாரெல்லாம் புனித ரமதானுடைய பரக்கத்தில் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு விடலாம் நாங்களும் பாவிகளாக இருக்கிறோம் ஆனா அவன் ஹபீபுடைய உம்மத்துகளாக இருக்கிறோம் யாரெல்லாம் மகசிரத்து என்னக்க தொகுப்புல் ஆஃபுவா நீ நிச்சயமாக பிழைப்பொருப்பதை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான்னா பாஃபு அண்ணா எங்களை நீ மன்னிச்சு விடாதா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தம் வகினா அஸாபன்னார் ஸல்லி யா ரப்பி அலா நபி முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين